காத்திருந்து, தரித்திருந்து, விழித்திருந்து, உபவாசித்து ஜெபிக்கிற ஜெபம் வீண் போகாதே. ஆமென். இந்த மாலையில விசுவாசம், விசுவாசித்தல், ரெண்டு காரியங்களை குறித்து உங்களோட பேசி ஜெபிக்க போறேன். அல்லேலூயா. என்னதுங்க? விசுவாசம், விசுவாசித்தல். அல்லேலூயா. விசுவாசத்தினால இந்த பூமியில வாழ்ந்த மனிதர்கள் விசுவாசம் எப்படிப்பட்ட காரியங்களை செய்யும்? வியாதிகளை சுகமாக்கும், உலக பிரகாரமான நன்மைகளை தரும் என்றதை நம்ம அறிஞ்சிருக்கிறோம். ஆனா விசுவாசம் தேவனுக்கு அருகில் நம்ம கொண்டு போகும். விசுவாசம் அதிசயமான காரியங்களை செய்து முடிக்கும். ஆமென். அல்லேலூயா. விசுவாசித்தீங்கன்னா மகிமையை காண்பீங்க. ஆமென். ஆனா விசுவாசிக்க பிசாசு அனுமதிக்காது. அதேன் விசுவாசிக்க பிசாசு அனுமதிக்காது. நீங்க விசுவாசிச்சீங்கன்னா பிசாசுக்கு தோல்வி உண்டாகும். அதை அறிந்திருக்கிற பிசாசு உங்களை விசுவாசிக்க விடாது. இவ்வளவுதான் விஷயம். ஆனா விசுவாசத்தினால நீங்கள் பிழைப்பீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. தொடக்க நூலின் புஸ்தகம் 15:6 வசனம், ரோமருக்கு எழுதின நிருபம் 4:3-9 வசனம், ரெண்டையும் எடுத்துக்கொள்ளுங்க. தொடக்க நூலின் புஸ்தகம் 15:6, ரோமருக்கு எழுதின நிருபம் 4:3-9. ஆபிரகாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார். ஆபிரகாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார். அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார். பாருங்க, ஆண்டவர் அதை நீதியாக கருதினார். ஹல்லேலூயா. நீங்க தேவனை மாத்திரம்தான் விசுவாசிக்கணும். தேவன் இல்லாதவைகளை நீங்கள் விசுவாசித்தால் அது அநியாயம், அநீதியாய் தேவன் பார்ப்பார். என்னடுங்க? அநியாயம், அநீதியாய் தேவன் பார்ப்பார். இயேசு மட்டும்தான் விசுவாசிக்கணும். இந்த பூமியில மருந்த விசுவாசிக்க கூடாது, ஆஸ்பத்திரியை விசுவாசிக்க கூடாது, பணத்தை விசுவாசிக்க கூடாது, மனிதர்களை விசுவாசிக்க கூடாது, பூமியில் இருக்கிற தெய்வங்களை விசுவாசிக்க கூடாது, மனுஷருடைய வார்த்தைகளை விசுவாசிக்க கூடாது, சூழ்நிலைகள் நடக்கும் என்று விசுவாசிக்க கூடாது. இப்ப போய்கொண்டிருக்கிற வாழ்க்கை ரம்மியமானது என்று விசுவாசிக்க கூடாது. நம்ம இப்படியே இருந்துருவோம் என்று விசுவாசிக்க கூடாது. பாருங்க, அப்படியெல்லாம் நம்ம விசுவாசிச்சோம்னா தேவன் அதை அநீதியாக பார்க்கிறார். எப்படி பார்க்கிறாரு? தேவன் அநியாயமாய் பார்க்கிறார். நம்ம தேவனை விசுவாசிக்கிற பொழுது அவர் அதை நீதியாய் பார்க்கிறார். தேவனை மட்டும்தான் நம்ம விசுவாசிக்கணும். ஆமென். வேறு யாரையும் என்ன செய்யக்கூடாது? விசுவாசிக்க கூடாது, விசுவாசிக்கவே கூடாது. பாருங்க, நம்ம ஒரு நோய் வந்துடனே ஆஸ்பத்திரியை விசுவாசிக்கிற நம்புறோம். பண கஷ்டம் வந்தோடனே மனிதர்களை நம்புறோம். இன்னும் பிரச்சனைகள் வந்தோடனே அந்நிய தெய்வங்களை நம்புறோம். அதெல்லாம் நமக்கு அநியாயம், நீதி இல்லை, அநியாயம். ஜெபத்தை நம்பாதவன் அநியாயத்தை நம்புகிறான்.
ஜெபத்தை நம்புகிறவன் ஆண்டவரை நம்புகிறான். நமக்கு தெரியாது, நம்ம ஜெபிக்க ஜெபிக்க தேவன் நம்மை நீதிமான்களாய் மாற்றுகிறார். நம்ம பாவி என்கிற அந்த எல்லையில இருந்து நீதிமான் என்கிற எல்லைக்குள்ள போகிறோம். ஆஸ்பத்திரியில சுகம் கிடைக்கும். இங்கு நமக்கு நிச்சயமான சமாதானம், மரண குழியிலிருந்து விடுதலை கிடைக்கும். கவனமா கேளுங்க, சமாதானத்தோட கூடின மரண குழியில இருந்து விடுதலை கிடைக்கும். அதைத்தான் நம்ம சொல்றோம், மீட்பு. என்னது? மீட்கப்படுதல். மீட்கப்படுதல் என்ற சொல் நமக்கு புதுசா விளங்குறது இல்லை. ரட்சிக்கப்படுதல், இரட்சிக்கப்படுதல், இரட்சகருடைய வழியில் செல்லுகிற வாழ்க்கை, மீட்பருடைய வழியில் செல்லுகிற வாழ்க்கை. பாருங்க, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், தேவன் அதை நீதியாய் கருதினார். எந்த சூழல்ல ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தாருன்னா, ஆபிரகாமை பார்த்து சொல்றார், உன்னுடைய ஊரில் இருந்தும் உன் உறவுகளிடத்தில் இருந்தும் உன்னுடைய சொந்தங்களிடத்தில் இருந்தும் நீ புறப்பட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போ. எனக்கு ஈரானுக்கும் கானானுக்கும் சண்டை நடக்குது. கானான்னா இஸ்ரேல். உண்மையாகவே இஸ்ரவேலர்கள் ஈரானில் இருந்து புறப்பட்டு வந்தவர்கள். இன்னைக்கு இருக்கிற ஈரானியர்கள் தேவனை விசுவாசிக்கல. ஆபிரகாம் தேவனை விசுவாசிச்சால அந்த இடத்தை விட்டு வெளியில வந்தார். அதை தேவன் நீதியாய் கருதினார். பாருங்க, சிம்பிள் விஷயம். ஒரே தகப்பனுடைய ஒரே சொந்தங்கள், ஒரே ஜாதி, ஒரே இன ஜனங்கள், ஒரே மொழி பேசுகிறவர்கள், ஈரானியர்களும் கானானியர்களும் எபிரேயர்களும். அடிப்படையா பார்த்தா ஆபிரகாம் ஊர் என்கிற ஊரில் இருந்து அழைக்கப்பட்டார். அது எங்க இருக்குன்னு சொன்னா ஈரான்ல இருக்கு. அவங்க என்ன செய்து கொண்டு இருந்தாங்கன்னா, விக்கிரகங்கள் செய்து, சிலைகள் செய்து 365 நாளும் 365 சிலைகளை செய்து வழிபட்டு கொண்டிருந்தார்கள். அவங்க செய்யற சிலைக்கு ஒரு பெயர் வைப்பாங்க, அதை தெய்வம் என்று சொல்லி அதை வழிபட்டாங்க. இந்த வார்த்தைக்கு பின்னால் இருக்கிறத கவனமா கேளுங்க. தேவன் அதை அநியாயமாய் பார்த்தார். படைத்தவர் நான் இருக்க, நீ படைத்தவற்றை, நீ சிருஷ்டித்தவற்றை தெய்வம் என்று சொல்லுகிறாய், அது அநியாயம். அதனால நான் உனக்கு மேல் அன்பு வச்சிருக்கிறேன், நான் சொல்றேன், நீ புறப்பட்டு போ. உடனே ஆபிரகாம் அந்த இடத்துல இருந்து புறப்பட்டு போனார். அதை தேவன் நீதியாய் பார்த்தார். பாத்தீங்களா? உங்களோட கையில பணம் இருக்கு, நீங்க இயேசு தேர்றதில்லை. ஆனா இயேசு சொல்றார், உங்களோட குடும்பத்திட்ட பணம் இருக்கு, உங்க குடும்பம் என்ன தேர்றல்ல. நான் உனக்கு சொல்றேன், குடும்பத்தை விட்டுட்டு நீ வெளிக்கிட்டு எனக்கு பின்னால வா. இல்ல ஆண்டவரே, பெரிய குடும்பம், பணம், வசதி, வாய்ப்பு, எப்படி நான் விட்டுட்டு வாரது? நான் சொல்றேன், நீ வாவ, ஒன்று வேணாம் என்று சொல்லி ஆபிரகாம் வந்தார். நீங்க போனீங்க, ஒன்று வேணாண்டு போன உங்களை அவர் நீதியாய் பார்த்தார். இவ்வளவுதான் விஷயம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? சிலை செய்து கொண்டு ஒரு டீம் வாழ்ந்து கொண்டிருக்கு. அந்த சிலைகளை உலகம் முழுக்க அனுப்பி வியாபாரம் செய்து அந்த சிலைகளை தெய்வம் என்று சொல்லி வழிபட்டு கொண்டிருந்தது. அந்த கூட்டத்தை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு ஆள் தான் ஆபிரகாம். ஆபிரகாம் கிட்ட சொன்னாரு, நீ புறப்பட்டு போ, நான் சொல்ற இடத்துக்கு வான்னு சொன்னார். அதை விட்டுட்டு வந்தவன ஆண்டவர் நீதியாய் கருதினார். இப்ப இந்த தவசு காலத்துல ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், பாவத்துல இருந்து வெளியில வா. எங்க இருந்து வெளியில வா? பாவத்துல இருந்து வெளியில வா. சபைக்குள்ள வந்தா பாவரிக்கை செய்வீங்க, பாவத்துல இருந்து வெளியில வருவீங்க. நீங்க பாவத்துல இருந்து வெளியில வந்தா உங்களை நீதியாய் தேவன் பார்ப்பார், நீதிமான்களாய் தேவன் பார்ப்பார். அவ்வளவுதான் விஷயம்.
நம்ம சர்ச்சுக்கு போறோம், பக்தியா போறோம். தேவன் சொல்றார், உன்னுடைய பக்தி நல்ல, நீ பரிசுத்தமாக்கப்படணும். நீ பரிசுத்தமாக்கப்படணும்னா பாவங்கள் அறிக்கை செய்யணும். பாவங்கள் அறிக்கை செய்தா நீ பரிசுத்தமாக்கப்படுவா. நீ பரிசுத்தமாக்கப்பட்டா நான் உன் மத்தியிலே வாசம் பண்ணுவேன். பாத்தீங்களா? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார், அதை தேவன் நீதியாய் கருதினார். பாருங்க, அந்த இடத்தை விட்டு வெளியில போனா பாவத்திலிருந்து வெளியில வந்தார், கீழ்ப்படிந்தார், புது யாதியை சிருஷ்டித்தார். பாருங்க, ஈரானும் இந்த இஸ்ரேலுக்கு இடையில யுத்தம், கடைசியில் இந்த வேர்ல்ட் வார் ஈரானுக்கும் இஸ்ரேல், ஈரான் ஒரு பக்கம் நிற்கும், இஸ்ரேல் ஒரு பக்கம் நிற்கும். தேவனுக்கு கீழ்ப்படிந்தவர்கள், கீழ்ப்படியாதவர்கள், எவ்வளவுதான் சமரி. உலகமே அப்படித்தான் டிசைன் பண்ணப்பட்டு கொண்டிருக்கு. உலகத்துல நம்ம இப்ப பார்க்கிற ஒரு காரியம் நடந்து கொண்டிருக்கு. பாருங்க, நேற்றைய நாள் மியன்மார்ல ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி வந்து கட்டடங்கள் எல்லாம் நொறுங்கி கீழே விழுது. நோன்பு காலம், கவனமா கேளுங்க, இஸ்லாமியர்களுடைய நோன்பு காலம். மியன்மார் அதிகமாக இஸ்லாமியர்கள் வாழுகிற பட்டணம். கிறிஸ்தவர்களுடைய நோன்பு காலம். இந்த டைம்ல ஒரு பூமி அதிர்ச்சி வருது அப்படின்னு என்ன, நீங்க நோன்பு மேற்கொள்றீங்க, கீழ்ப்படிதல் இல்ல. அடுத்த சைடுல பாருங்க, வேர்ல்ட் வார் ஆயத்தமாகுது. இஸ்ரவேலுக்கும் ஹமாஸுக்கும் யுத்த நிறுத்தம் வந்தது. அமலேக்கியர்கள் இஸ்ரவேலுக்கு எதிர்த்து நிக்கிற, இன்னைக்கு இருக்கிற ஹமாஸ், பலஸ்தீன், அமலேக்கியர்கள். அன்னைக்கும் மோசே, ஆரோன், யோசுவா, காலேப், ஊர், இவங்க அவ்வளவு பேர் சேர்ந்து பலஸ்தீனுக்கு நேராக யுத்தம் செய்தாங்க. பெரிய யுத்தம். அதுல ரெண்டும் நடந்தது. மோசேடைய கை கீழே இறங்க பலஸ்தீன் ஜெயித்தது, மோசேடைய கை மேலே எழுங்க பலஸ்தீன் தோத்தது. அமலேக்கிய யுத்தம். ஆலயம் கட்டப்பட முதல் அமலேக்கிய யுத்தம் நடக்கும். பலி செலுத்தப்படுதல், கேளுங்க, பலி செலுத்தப்படுதல். இந்த ஆபிரகாமுடைய எபிரேய ஜனங்களுக்கும் அதை சுற்றி இருக்கிற பல ஜாதிகள், 32 ஜாதிகளுக்கும் யுத்தம் நடக்கும். அதுல ஆபிரகாம் எங்க கீழ்ப்படிந்து விட்டுட்டு வந்தாரோ, ஆபிரகாமோட இருந்தவங்க எங்க கீழ்ப்படியாம விக்கிரகங்களை வழிபட்டாங்களோ, அவங்களுக்கும் இடையில யுத்தம். சபையிலையும் வரும், வீட்டிலையும் வரும், நாட்டிலையும் வரும், பட்டணத்திலையும் வரும், பல நாடுகளிலேயும் அந்த யுத்தம் நடக்கும். கடைசியில் அங்கதான் யுத்தம் முடிவு வரும். உலகத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஐரோப்பிய நாடுகள் அத்தனையிலும் இஸ்ரவேலுடைய, யாக்கோப்பினுடைய 12 கோத்திரங்கள் தான் அங்கங்க இருக்குது. பிரான்ஸ்ல இருக்கிறது ஒரு கோத்திரம், ஆஸ்திரேலியாவில் இருக்கிறது ஒரு கோத்திரம், அமெரிக்காவில் இருக்கிறது ஒரு கோத்திரம். இந்த 12 கோத்திரங்கள் பிரிஞ்சு சிதைவடைந்து எல்லா தேசங்களிலும் இருக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கிற பிராமணர்கள் இந்து ஆலயங்கள், சைவ ஆலயங்களில் இந்தியாவை ஆக்கிரமிச்சு, இந்தியாவில் இருக்கிற இந்து பலசேனா அமைப்பு யாருன்னு சொன்னா இந்த பிராமணர்கள் யாருன்னு சொன்னா லேவிய கோத்திரம். லேவியர்கள் கடவுளுக்கு ஆசாரியர்களா இருப்பாங்க, மற்றவங்களோட சேர்ந்து போக மாட்டாங்க. லேவி கோத்திரத்தார் உலகம் எல்லாம் இருக்கிறாங்க, லேவி கோத்திரத்தார். அப்ப வேர்ல்டு வார் என்று வந்தா தேவனுக்கு கீழ்ப்படிந்த ஜனம், கீழ்ப்படியாத ஜனம், இங்க யுத்தம் நடக்கும். பல ஆயிர காலம் போயிட்டு இல்லையா? அந்த காலத்துல பெயர்கள் மாற்றப்பட்டு, நடைமுறைகள் மாற்றப்பட்டு, வாழ்வியல் மாற்றப்பட்டு இருக்கிறாங்க. ஆனா பேஸ்மெண்ட் ஆபிரகாமை வச்சுதான் எல்லாமே நடக்கும். சபையில கர்த்தர் பேசுறார், நீ கீழ்ப்படிந்தால் உன்னை ஒரு புதிய ஜாதியாக மாற்றுவார். ஆமென் சொல்லுங்க. விசுவாசித்தல், கவனமா கேளுங்க. சும்மா விசுவாசம்னா விசுவாசித்தல், நோய் சுகமான விசுவாசித்தல், பேயோடின விசுவாசித்தல் இல்ல. ஒரு சரித்திரத்தையே நீங்கள் உண்டு பண்ணுகிற விசுவாசம். விசுவாசம்னா சும்மா இல்ல. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். வார்த்தை சொல்லுது பாருங்க, ஆபிரகாம் விசுவாசித்தான், அதை தேவன் நீதியாய் கருதினார். அப்படின்னா விக்கிரகங்களை விட்டு வெளியில வா, ஆண்டவர் சொன்ன வெளியில வர.
நான் இன்னைக்கு போதிக்க விரும்புறது அறிக்கை செய்யப்படாத பாவங்கள், நீங்க மறந்து போன பாவங்கள், ஆண்டவர் உங்களிடத்துல எதிர்பார்க்கிற பாவங்கள். 3 காரியங்களை சொல்றேன், கேளுங்க, நோட் பண்ணி வைங்க. அறிக்கை செய்யாத பாவங்கள், மறந்து போன பாவங்கள், விட்டு விலகாத பாவங்கள். 12 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணியும் 24 நாள் உபவாசம் ஜெபம் பண்ணியும் ஆலயங்கள் மலைகளுக்கு போய் ஜெபம் பண்ணியும் ஜெபம் கேட்கப்படல. என்ன ரீசன்? ஆண்டவர் விட்டு வெளியே வா என்று சொன்ன காரியத்தை நம்ம தொட்டு நடக்கிறதுனால அற்புதங்கள் நடக்கல. இவ்வளவுதான் சமரி. தேவன் உங்களுடைய ஜெபத்தை நீதியாய் கருதல்ல. நீங்க ஜெபம் பண்றீங்க, ஆராதிக்கிறீங்க, கைதட்டுறீங்க, அவர் உங்களை பார்க்கிறார், அவருடைய பிள்ளைகள் என்று உங்களை வினை பார்க்கிறார். ஆனா ஜெபம் நீதியாய் கருதப்படல. ஒரு மனுஷன் ஜெபம் பண்ணினா அது நீதியாய் கருதப்படல. எலியா ஜெபம் பண்ணினான், எலியாவின் காலத்தில் வானம் மதகு நின்றது. பாத்தீங்களா? எத்தனை வருஷம் மழை இல்லாம போச்சு? 3 வருஷமும் 6 மாதங்களும் மழை இல்லை. ஒரு தனிப்பட்ட மனுஷன் ஒரு அரசாங்கத்தையே திரும்பி தேட வைத்தார். ஜெபம், விசுவாசம் உள்ள ஜெபம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஒரு தடவை தான் பிறந்து, ஒரு தடவை தான் மரித்து, ஒரு தடவை தான் உயிர் பெற்று எழுந்தார். ஆனா மோசே கன்மலையை பார்த்து பேசு என்று சொல்ல கன்மலையை பார்த்து 2 தடவைகள் அடித்தான். தேவன் அதை நீதியாய் கருதல்ல. அதனால மோசையை கானானுக்குள்ள கொண்டு போகல. எவ்வளவோ இறைஞ்சி கதறினான், கானானை நான் பார்க்கணும் என்று, போகணும் என்று. ஆண்டவர் கண்ணில காட்டினாரே ஒழிய வயசான காலத்துல அவருடைய கண்களை கூர்மையாக்கி கானான காட்டினாரே ஒழிய கானானுக்குள்ள கொண்டு போகல. நம்ம தேவ சமூகத்துல நிக்கலாம், கீழ்ப்படிதல் இல்லை என்று சொன்னா போக முடியாது. பாத்தீங்களா விசுவாசத்தை? விசுவாசம் சும்மா நேற்று நான் ஆஸ்பத்திரியில போய் ஜெபிச்சேன், தலையீடி சுகமானது, விசுவாசித்தாய் அற்புதம் நடந்தது இல்ல. சரித்திரமே மாறப்படும். ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள்ள வருவதற்கு முதலும் கிறிஸ்துவுக்குள்ள வந்து கீழ்ப்படிந்த பிறகும் ஒரு சரித்திரம் எழுதப்படும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கப்பா. ஒரு ஆள் அல்லேலூயா சொல்ற சத்தம் கேட்டா எல்லாரும் சேர்ந்து அல்லேலூயா சொல்லணும். அல்லேலூயா. எவ்வளவு ஆழமான சத்தியங்களை தேவன் உங்களோட பேசுறார். உடனே கீழ்ப்படியணும். நம்ம இதுவரைக்கும் சில நேரம் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. நம்ம ஆக்கள் பயறு விளைந்தது ஸ்தோத்திரம், பஞ்சு பறந்தது ஸ்தோத்திரம் என்றுதான் நம்ம விசுவாசம். தேவன் நமக்கு மேல வச்சிருக்கிற டிசைன் சேவர் பாருங்க. ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்தார், தேவன் அதை நீதியாய் கருதினார். இந்த ஈரான் வேர்ல்ட் வார் நடக்கும் பாருங்க. ரஷ்யா, ஈரான் பல நாடுகள் சேர்ந்து கொள்ளும். இஞ்சால இஸ்ரேல், அமெரிக்கா, ஐரோப்பா அப்படி இஞ்சால சேர்ந்து கொள்ளும். இந்த 2 பேருக்கு நடுவுல நடக்கிற யுத்தத்துல கீழ்ப்படிந்தவன் ஜெயிப்பான், கீழ்ப்படியாதவன் தோப்பான். அதுல பல லட்சங்கள் மடிவார்கள், பல லட்சங்கள் மடிவார்கள். சும்மா எல்லாரும் சொல்லலாம், இஸ்ரவேல் தேசத்தை பகச்சி பலர் பேசலாம், இஸ்ரவேலர்கள் கொடூரமானவர்கள் எல்லாம் சித்தரிக்கலாம். ஆனா அவங்ககிட்ட ஒண்ணு இருக்கு, என்னன்னா ஆபிரகாம் கீழ்ப்படிந்து வந்தார். தேவன் அதை பார்ப்பார். இப்ப இருக்கிற இஸ்ரவேலர்கள் எல்லாம் கீழ்ப்படிந்து நடக்கிறாங்களா? அந்த வியாக்கியானம் எல்லாம் தேவையில்ல. ஆபிரகாம். ஆனா ஆபிரகாம அரபியர்களும் ஈரானியர்களும் இஸ்ரவேலர்களும் கிறிஸ்தவர்களும் முற்பிதாவாய் வைத்திருக்கிறார்கள். நம்ம எல்லாரும் கிறிஸ்தவர்கள் முற்பிதாவாக ஆபிரகாம வச்சிருக்கிறோம். இயேசுவை இரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம்னு சொல்லுவோம். ஆனா நம்மகிட்ட ரட்சிப்பு இல்லை. இயேசுவை நாங்க இரட்சகராக வென்று வச்சிருக்கிறோம், ரட்சிப்பு இல்லை. வீடுகள்ல பார்த்தா சங்கு தாப்பாங்க, வீடுகள்ல பார்த்தா ஏதோ கட்டி தொங்க விட்டுருப்பாங்க, வீடுகள்ல பார்த்தா விக்கிரகங்களை வச்சிருப்பாங்க. ஆண்டவர் விக்கிரகங்களை வெறுக்கிறார். அதை நான் தெளிவா பேசுறேங்க. விக்கிரகங்களை தேவன் வெறுக்கிறார்.
நீங்க ஆலயங்களுக்குள்ள போய் பலிபீடத்துல நின்றுதான் ஜெபிக்கணும். விக்கிரகங்கள் ஒரு அடையாளம். அதை வடிவா புரிஞ்சுக்கொள்ளுங்க. சுரூபம் என்று சொல்றதும் சரி, விக்கிரகம் என்று சொல்றதும் ஒரே பதம் தான். சுருவங்களுக்கு முன்னால போய் நின்று கதைக்க கூடாது. நீங்க பலிபீடத்துல தான் மகிமை இருக்கிறது. சகரியா பலிபீடத்துல நிக்கிற பொழுது தேவ மகிமை இருந்தது. எலியா பலிபீடத்துல நின்ற பொழுது தேவ மகிமை இருந்தது. இயேசு கிறிஸ்து நமக்காய் பலியான ஆட்டுக்கிடாயாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து மகிமையோடு இந்த பலிபீடத்தில் இருக்கிறார். சில நேரம் சில குழப்பவாதிகள் சொல்லுவாங்க, இவர் பேசுறது தப்புன்னு. நான் பேசுறதான் சரி. பலிபீடத்தை தான் நோக்கி பார்க்கணும். அந்த பலிபீடத்துல நமக்காய் பலியான இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அல்லேலூயா. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு மரித்த பரிசுத்தவான்களுடைய அரும் அடையாளங்களை போய் நின்று பார்த்து பேசி அற்புதம் செய்ய என்று கேட்க கூடாது. இது எல்லா ஊழியக்காரர்களுக்கும் தெரியும். ஆனால் ஊழியக்காரர்கள் இந்த சத்தியத்தை பேச மறுப்பார்கள். அதனால் தான் ஜனங்களுக்குள்ளே நோய், பிரச்சனை. ஜனங்கள் தேவனை தேட வேண்டும். ஒரு ஆலயத்துக்கு நம்ம போறோம், சும்மா உதாரணமா நம்ம மடு சர்ச்சுக்கு போறோம். மடு சர்ச்சுக்கு போக கூடாதுன்னு எந்த மடையர்களும் சொல்லக்கூடாது. தலைவில் அன்னமால் சர்ச்சுக்கு போறோம், அந்த சர்ச்சுக்கு போக கூடாதுன்னு எந்த மடையர்களும் சொல்லக்கூடாது. அந்த சர்ச்சுக்கு நீங்க போகலாம். 2000 வருஷங்களாய் அந்த ஆலயத்திலே 100 வருஷம் 200 வருஷம் 300 வருஷமாய் அந்த ஆலயத்திலே பலி செலுத்தப்பட்டு அந்த பலிபீடத்திலே தேவனுடைய மகிமை இருக்கிறது. நீங்கள் அந்த பலிபீடத்தை தான் பார்க்கணும். அங்க இருக்கிற வேறு காரியங்களில் ஈடுபடக்கூடாது. அந்த தெளிவு கிறிஸ்தவ விசுவாசிகள் நமக்கு இருக்க வேண்டும். ஒட்டுமொத்தமா விமர்சிச்சு தள்ளக்கூடாது. அறையும் குறையும் நுனியும் பாதியுமா எல்லாம் பேசக்கூடாது. ஆபிரகாம் விசுவாசித்தான் நீதிமானாய் காணப்பட்டான். உங்களுக்கு தெரியுமா, இன்னைக்கு மக்கா மதீனா, மக்காக்கு போறாங்க இல்லையா? மக்காவுல போய் அந்த பெரிய இதுக்குள்ள போய் தொழுகை செய்யறாங்க. முன்னாடி அதுக்குள்ள விக்கிரகங்கள் இருந்தது. அந்த விக்கிரகங்கள் ஆபிரகாமுடைய சந்ததியால் செய்யப்பட்ட 365 விக்கிரகங்கள் இருந்தது என்று சொன்னார்கள், சொல்லுகிறார்கள். இன்று அவற்றுக்குள் ஒரு வாள் இருக்கிறது, ஒரு துணி இருக்கிறது, கற்பனை பலகைகள் வைத்திருக்கிறார்கள். அங்கிருந்து இங்கு, இங்கிருந்து அங்கு வெள்ள வஸ்திரத்தோடு ஒரு நடை நடப்பார்கள். நடக்கிற பொழுது அவர்கள் தங்களை மறந்து விடுவார்கள். ஒரு சமாதானம் அந்த இடத்துல இருக்கிறது. நான் போனவர்களோடு பேசி இருக்கிறேன். அங்க போய் வந்தா ஒரு பயங்கர சமாதானம். அவர்கள் சொல்லுகிறார்கள், அது மன்னிப்பாய் இருக்கிறது. எல்லாவற்றையும் வெறுத்து ஒரு பெரிய பரம சந்தோஷம் எங்களுக்கு அதில் கிடைக்கிறது. அதுதான் ஆகாருடைய அழுகுரலின் ஊற்று கிடைத்த அந்த ஸ்தலம். ஆபிரகாமிட்ட இருந்து விலகி போன ஆகார், அவங்களுடைய சந்ததி உண்டான இஸ்மவேலருடைய சந்ததி உண்டானது. அவர்களும் ஆபிரகாமை தேவ பிதாவாய் வைத்திருக்கிறார்கள். ஆனா நாமும் ஆபிரகாமை பிதாவாய் வைத்திருக்கிறோம். ஆபிரகாமை பார்க்கிலும் பெரியவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அதுல நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ஆபிரகாமுடைய விசுவாசத்தை நீதியாய் கருதினார். நீதி என்கிற வார்த்தைக்கு கீழே கீழ்ப்படிதல். விக்கிரகங்களை விட்டு விலகுங்க, விபச்சாரங்களை விட்டு விலகுங்க. கிறிஸ்தவர்கள் அவ்வளவு வெரி சிம்பிளாய் பிள்ளைகளையே சபிப்பார்கள். பிள்ளைகளை சபித்துக் கொண்டு ஆலயங்களுக்குள்ளே போய் தேவனோடு பேசுவார்கள். தேவன் வரமாட்டார். சபிக்கிற நாவிலே தேவன் குடியிருக்க மாட்டார். தூசணம் பேசுவார்கள், லாபமாய் தூசணம் பேசுவார்கள். அந்நிய தெய்வங்களை அழைத்து வீடுகளிலே வைத்திருப்பார்கள். சாஸ்திரங்களையும் மந்திரங்களையும் நம்புவார்கள். இயேசுவை தேட மாட்டார்கள். இதெல்லாம் யாருன்னா கீழ்ப்படிதல் இல்லாதவர்கள், விசுவாசம் இல்லாதவர்கள். விசுவாசம் இல்லைனாலே கீழ்ப்படிதல் இல்லதானே. விசுவாசம் என்ன, நமக்கு நேரே ஒரு பெரிய போராட்டம் இருக்கும். பரவாயில்ல, ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார். ஐயா, இது பெரிய போராட்டம் மாறல, பரவாயில்ல, ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார். இது விசுவாசம். பாருங்க, விசுவாசம் எவ்வளவு விலையேற பெற்றது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாத்தீங்களா, கீழ்ப்படிதல். நமக்கு முன்னால ஒரு அநியாயம் நடக்கும், ஆனா நம்ம வாயை மூடிட்டு இயேசு பார்த்து கொள்ளட்டும் என்று விடுவது விசுவாசம்.
நம்ம பேசி பாப்போம், சொல்லி பாப்போம், கேட்கலையா? பரவாயில்ல, இயேசு. இது விசுவாசம். சகித்து கொள்ளணும், அது விசுவாசம். அதை தேவ நீதியாய் கருதுவார். எல்லாவற்றையும் சாமுவேல் ஆண்டவருடைய காதிலே போட்டான். சாமுவேலை தேவன் மிக பிரியமான தீர்க்கதரிசியாய் பார்த்தார். அவர் ஒரு ஆசாரியன், குரு தீர்க்கதரிசியுமாய் இருந்தார். அபிஷேகம் பண்ணினார். அது மட்டுமில்ல, தீர்க்க தரிசனங்களை சொன்னார். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை கொண்டு வந்தார். ஏன்னா எல்லா விஷயங்களையும் காதில போடுவார். எல்லா விஷயங்களும் ஒன்றும் மறைக்க மாட்டார். தேவன் எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் அப்படி தூக்கி போட்டார். பாருங்க, விசுவாசம். எனக்கு இந்த நோய் சுகமாகுமா? ஐ பிலீவ், நான் நம்புறேன், தேவன் அதை செய்வார். நீ நம்புறியா? எஸ். எப்படி? நான் நம்புறேன். நம்புறத கீழ்ப்படிதலில் காட்டும். கீழ்ப்படிதல் விசுவாசத்தின் முதல் அடையாளம். இயேசுவேன்னு கூப்பிடுற அநேகருக்கு கீழ்ப்படிதல் இல்லை. கீழ்ப்படுகிற மாதிரி பாசாங்க, அதான் ஜெபம் கேட்கப்படுறது இல்லை. புரிஞ்சு கொள்ளுங்க, கீழ்ப்படுகிற மாதிரி பாசாங்கு, அதனால ஜெபம் கேட்கப்படுறது இல்லை. ஏன் நான் ஆண்டவரை தேடுறேன், ஜெபம் கேட்கப்படல? கீழ்ப்படியல். தேவனுடைய ஜெபத்தை நீதியாய் பார்த்தல. நீங்க அன்னமாள் சர்ச்சுக்கு போகலாம், நீங்க இன்னமோ சர்ச்சுகளுக்கு எல்லாம் போகலாம், ஆனால் தேவன் உங்களுடைய கீழ்ப்படிதலை கவனிப்பார். விசுவாசம். பாருங்க, 15:6 ஒரு வசனத்தை தான் இவ்வளவு நேரம் பேசிக் கொண்டிருக்கிறேன். விசுவாசம். சும்மா விசுவாசம் என்று சொல்லிட்டு போகல. உலகத்துல நடக்கிற சண்டைகளுக்கு காரணம் கீழ்ப்படிதல் இல்ல. பஞ்சத்துக்கு காரணம் கீழ்ப்படிதல் இல்ல. பாத்தீங்கன்னா, உண்மை செய்தியோ பொய் செய்தியோ தெரியல, ஒரு செய்தி ஒன்று பார்த்தேன். ஈரான் நாட்டுல இரத்த மழை பெய்திருக்கிறது என்று சொல்றாங்க. என்னன்னு புரியல, இன்னும் கொஞ்சம் பார்த்தா தான் தெரியும். இதெல்லாம் ஒரு அடையாளம், அழிவின் அடையாளம். அந்த தேசத்தில் ஒரு அழிவு வந்தால் எல்லா தேசங்களும் பாதிக்கப்படும். சொல்ல வந்த விஷயத்தை அப்போது விட்டுட்டேன்னு சொல்றேன், கேளுங்க. உலகத்துல இயேசு கிறிஸ்து வருவதற்கான சகல அடையாளங்களும் தெரிகிறது. யுத்தங்கள் நடக்கிறது, பஞ்சங்கள் வந்துவிட்டது, கடல் கொந்தளித்து பொங்கிவிட்டது, கடினமான உஷ்ணம் வந்துவிட்டது, மனிதர்கள் மறுத்து பேச ஆரம்பித்து விட்டார்கள், மனிதர்களுக்குள்ளே பரிசுத்தம் இல்லாத வாழ்க்கை வந்துவிட்டது, பிரமாணிக்கம் இல்லாத வாழ்க்கை வந்திருக்கிறது. கணவன் மனைவியை மதிப்பதில்லை, மனைவி கணவனை மதிப்பதில்லை, பிள்ளைகள் தாய் தகப்பனுடைய சொல்லுக்கு கேட்பதில்லை, ஊழியர்கள் ஜெபம் பண்ணுவதில்லை, ஊழியர்கள் விழுந்து போய் கொண்டிருக்கிறார்கள். சகல அடையாளங்களும் தெரிகிறது. பைபிள் படிச்சீங்களான்னு கேட்டா ஏமலாந்தித்தனமாய் இருப்பார்கள். ஜெபம் பண்ணினீங்களாண்டா ஏமலாந்தித்தனமாய் இருப்பார்கள். ஒரு ஆள் அப்படி ஆவண்டே பார்த்து கொண்டிருப்பாங்க. அவங்களுக்கு சத்தியமும் வழங்காது, சத்துருவும் வழங்காது. யோசிச்சு பாருங்க. சபைக்கு வருவாங்க, அப்படியே இருப்பாங்க, மீட்கப்பட மாட்டார்கள். அடுத்தது பாருங்க, கொள்ளை நோய்கள் பரவ ஆரம்பித்து விட்டது. ஒரு சர்ச்சுக்குள்ள ஒரு ஆளுக்கு ஒரு நோய் இருக்கலாம், 10 பேருக்கு இருந்தா கொள்ளை நோய், கொரோனா என்கிற இருள் பரவிச்சு. யாரு அதை தடுக்க முடியும்? தடுக்க முடியாது. விசுவாசம், கீழ்ப்படிதல். என்னை பாருங்க, சபைகளை வெறுத்து உலக முஸ்பாத்திகளுக்குள்ளே ஜனங்கள் போகிறார்கள். பாப்பையா வந்தாலும் ஜனம் வருது, சிரிப்பு காட்டுற ஐயா வந்தாலும் ஜனம் போகுது. சத்தியம் தெரியாது, வித்தியாசம் தெரியாது, ஜனங்கள் கட்டப்பட்டு இருக்கிறார்கள். ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான். முதல் கீழ்ப்படிதல் முதல் அடையாளம் 3 நேர ஜெபம். 3 நேரம் நீங்க ஜெபிச்சீங்கன்னா உடனே ஆண்டவர் பாவங்களை பேசுவார். இந்த நாட்களில பேசி வருகிறேன். உங்களுக்குள்ளே நடக்கிற அற்புத அதிசய மாற்றத்தில் முதலாவது மாற்றம், நீங்கள் ஜெபம் பண்ணுகிற பொழுது பரிசுத்த ஆவியானவர் சொல்லொண்ணாத வடிவில் உங்களுக்குள் இருந்து உங்களை ஆயத்தப்படுத்துவார். மகனே, நீ இந்த பாவத்தை விட்டுவிடவில்லை. அப்படி அவர் பேச ஆரம்பித்து விட்டால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்பதன் முதல் அடையாளம். எனக்குள்ள தேவன், நான் தேவனுக்குள்ள முதல் அடையாளம். நான் சர்ச்சுக்கு போய் வரதுனால நான் கிறிஸ்தவன் அல்ல. நான் சர்ச்சுக்கு போயிட்டு வந்த என்னோட தேவன் பேசினா, இந்த பாவம் நீ வச்சிருக்கிறான், அப்ப நினைச்சு கொள்ளுங்க, தேவன் என்னோடு பேச ஆரம்பித்து விட்டார். ஒரு சர்ச்சுக்குள்ள வந்து போறீங்க, பாவமே உணர்த்தப்படல,
நான் பாவி என்கிற ஃபீலே வரல, அப்ப நான் உங்களுக்கும் சர்ச்சுக்கும் சம்பந்தமே இல்லை. அந்த பலிபீடத்துக்கும் உங்களுக்கும் சம்பந்தமே இல்லை. கவனமா கேளுங்க. நீங்க ஒரு சர்ச்சுக்குள்ள வந்து போனா உங்களுடைய பாவங்கள் சொல்லப்படணும். உங்களுடைய பாவங்கள் சொல்லப்படாம நீங்க சர்ச்சுக்குள்ள வந்து போறீங்கன்னா நீங்க தேவன் பிள்ளைகள் இல்லைன்ற, நீங்க தேவனோட உறவில். தேவன் பரிசுத்தத்தை சுட்டி காட்ட மாட்டார், தேவன் பாவத்தை தான் சுட்டி காட்டுவார். தேவன் மீறுதலை தான் சுட்டி காட்டுவார், கீழ்ப்படிதலை சுட்டி காட்ட மாட்டார். தேவன் தாழ்ச்சியை சுட்டி காட்ட மாட்டார், தலை கணத்தை தான் சுட்டி காட்டுவார். நான் சர்ச்சுக்குள்ள இந்த 24 நாள் உபவாசிச்சிருக்கிறேன். நான் 24 நாள்ல முதல் நாள் நீல் டவுன் பண்ணதுக்கும் இன்னைக்கு நீல் டவுன் பண்ணதுக்கும் நான் ஆண்டவர் இடத்துல குப்பத்தனமான ஜெபம் சொல்றேன்னா நான் இயேசுற பிள்ளையே இல்லை. நான் இப்பயும் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறேன்? கஷ்டம், கவலை, வேதனை, கேன்சர், நோய், அது எல்லா காலங்களும் இருக்கு. இயேசு கிறிஸ்துவின் மேல மரியாள் விலாவிச்சை பரிமள தைலத்தை உடைத்து கால்களிலே வார்த்தாள். அங்கிருந்த சீசர்கள் சொன்னார்கள், இதை விற்று ஏழைகளுக்கு கொடுத்திருந்தால் எவ்வளவு நல்லம் என்று சொன்னாங்க, நினைச்சாங்க மனசுல. இயேசு சொன்னார், ஏழைகள் எப்பொழுதும் இருப்பார்கள். ஏழைகள் உலகம் முடியும் வரைக்கும் ஏழைகளா இருப்பாங்க. நீங்க ஏழைகளை குறித்து திங்க் பண்ணாதீங்க. நீங்க நறுமண தைலத்தை உடைத்து ஊற்றுகிறவர்களாய் மாறுங்க. நீங்க உங்களை உடைச்சு ஊத்தி வாசனை வீசுங்க. நீங்க தான தர்மங்கள் செய்யணும், உடுப்பு வாங்கி கொடுக்கணும், இதெல்லாம் செகண்ட் கேட்டகரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களை உடைச்சு விட்டுங்க. பாத்தீங்களா, இயேசு சொல்ற நம்மள உடைச்சு விட்டுங்க. நம்ம சர்ச்சுக்கு போயிட்டு தோத்திரம் சொல்லிட்டு அருள்ந்த மரியை சொல்லிட்டு அச்சஸ்து மரியை சொல்லிட்டு திருப்பாடல பாடிட்டு பாவ மன்னிப்பு கேட்டுட்டு பாட்டு படிச்சுட்டு கை தட்டிட்டு ஓ பயங்கர சந்தோஷம், நல்ல சிரிப்பா இருந்துச்சு, முஷ்பாத்தியா இருந்துச்சு, ஒரு 2 hours அப்படி உலகத்தை மறந்து இருந்தோம். அப்படி எல்லாம் இருந்தா அவ்வளவுதான். பாவம் உணர்த்தப்படணும். பாவம் உணர்த்தப்படுறத தேவன் நீதியா கருதுவார். நீங்க என்னைக்கு இந்த சர்ச்சுக்குள்ள வந்துட்டு வெளியில போனா உங்களோட பாவங்கள் உணர்த்தப்படணும். நீங்க பாவி, இந்த பாவத்தை விட்டு விலகணும். அதான் வேதம் தெளிவா சொல்லுது, ஒரு பாவி பரிசுத்தவானா மாறணும், ஒரு பரிசுத்தவான் இன்னும் பரிசுத்தவானா மாறணும். அல்லேலூயா. நரகத்தை பற்றி சபை பேசுதா, அந்த சபை கரெக்ட். பாவத்தை பற்றி பேசுதா, அந்த சபை கரெக்ட். பரிசுத்தத்தை பற்றி பேசுதா, அந்த சபை கரெக்ட். சபைகளில் இன்னைக்கு பரிசுத்தத்தை பற்றி பேச்சு இல்ல, பாவத்தை பற்றி பேச்சு இல்ல, நரகத்தை பற்றி பேச்சு இல்ல. ஜனங்கள் ஆயத்தம் இல்ல, நோய்கள் ஆயத்தமாயிற்று, யுத்தங்கள் ஆயத்தமாயிற்று, இயற்கை அழிவுக்கு ஆயத்தமாயிற்று, கடல் கொந்தளிப்புக்கு ஆயத்தமாயிற்று. ஆனா கிறிஸ்தவர்கள் பாவத்தை விட்டு விலக ஆயத்தம் இல்ல. சபைகளில கதறி புலம்புகிற நோய் சுகமாகட்டும் என்று, ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு சுகம் இல்ல. இளம் வயது மரணங்கள் பாருங்க, திரும்புற பக்கம் எல்லாம் 45 வயதோட ஆயுசு முடிந்து போகிறது. 50 வயசுக்குள்ள ஆள் சரி, ஆனா தேவனால நியமிக்கப்பட்டது 75. பெலத்தின் மிகுதி 80, ஆனா 50 ஆள் இல்ல. எல்லாம் ஆயத்தமாகிவிட்டது. ஏன்? நம்முடைய மரண குழியும் ஆயத்தமாகிவிட்டது. நாம் பாவங்களிலே இருந்து விலகி பரிசுத்தமாக ஆயத்தம் இல்லை. யாரை கேட்டு பாருங்க, பிரஷர், கொலஸ்ட்ரால், டயபெட்டிக்ஸ், யாரையும் கேட்டு பாருங்க. நான் இப்ப கண்ட்ரோல் ஆகி இருக்கிறேன். எத்தனை வருஷத்துக்கு பாவத்துல கண்ட்ரோல் ஆகி இருக்கிறீங்களா? தெரியாது. என்னத்துல கண்ட்ரோல் ஆகி இருக்கிறீங்க? நமக்கு இருக்கிற அரிசை காப்பாத்த கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகி இருக்கிறேன் சாப்பாட்டுல. யோசித்து பாருங்க. ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான், அதை தேவன் நீதியாய் கருதினார். வாசிங்க ரோமருக்கு எழுதின நிருபம் 4:3-9. சீக்கிரமா வாசிங்களேன். ஏனெனில் மறைமொழி கூறுவதென்ன, ஆபிரகாமின் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டார், அதை கடவுள் அவருக்கு நீதியாக கருதினார். தம்பி உங்களோட மைக் எனக்கு இங்க வருதில்லை, நீங்க வாசிங்க. ஏனெனில் மறைநூல் கூறுவதென்ன, மறைநூல் சொல்லுவது என்ன? ஆபிரகாம் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டார். ஆபிரகாம் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டார். உங்களோட மைக்கை செட் பண்ணிடுங்க, இது கேட்ட மாதிரி. ஆபிரகாம் என்ன செய்தாரு? கடவுள் மீது
கடவுள் மீது நம்பிக்கை கொண்டார், அதை கடவுள் அவருக்கு நீதியாக கருதினார். வேலை செய்தவர் பெரும் கூலி, வேலை செய்தவன் பெருங்கூலி நன்கொடையாக கருதப்படுவதில்லை. கவனமா கேளுங்க. நீங்க சபையில வந்து ஜெபிக்கிறீங்க, சபையில நீங்க ஜெபிக்கிறதுனால சில கிருபைகள் வருகிறது. அந்த கிருபைகள் நன்கொடை. கேளுங்க, நன்கொடை. நான் ஜெபிச்ச, எனக்கு ஆண்டவர் நல்ல தொழிலை தந்தார், அது நன்கொடை. ரட்சிப்பு, அது வேலைக்குரிய சம்பளம். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேன்றீங்க. கவனமா கேளுங்க. ரட்சிப்பு வேற, உங்களுக்குரிய ஆசீர்வாதங்கள் வேற, நன்கொடை வேற. இயேசுவின் நாமத்தால் நீங்கள் கேட்பதெல்லாம் பெற்றுக் கொள்வீர்கள். அதை இயேசுவே சொன்னார். என் நாமத்தால் எதை கேட்பீர்களோ அதை உங்களுக்கு நான் தருவேன். நாளைக்கு பெதசாவில சுகத்தை கேட்க போகிறோம், சுகத்தை தருவார். அது அவருடைய சுபாவம். விடுதலையை கேட்க போகிறோம், தருவார். ஆனால் பாவ மன்னிப்பையும் ரட்சிப்பையும் நீங்கள் பெறுவதுதான் உங்களுக்குரிய ஊதியம், சம்பளம். ரட்சிப்பு அது சம்பளம், மற்றது என்ன? நன்கொடை. தெளிவா புரிஞ்சு கொள்ளுங்க சத்தியத்தை. நம்ம சர்ச்சில் வந்து இயேசுவின் நாமத்தால் எங்களை ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிப்பார். மழை பொழியட்டும், பொழியும். நான் ஜெபிச்சேன், மழை பொழிஞ்சது. அது இந்து ஜெபிச்சாலும் மழை பெய்யும். இயேசுவின் நாமத்துக்கு அப்படி ஒரு பவர் இருக்கிறது. எப்படி வேதம் சொல்லுது? இயேசுவின் நாமத்தால் வானவர் பூலோகத்தோர் யாவரும் மண்டியிடுவார்கள். எல்லாருக்கும் அந்த ரைட்ஸ் இருக்கு. ஆனா ரட்சிப்பு வேற. ரட்சிப்பு என்கிற பதம் தேவன் தந்த மீட்பு என்கிற இரக்கம். அந்த இரக்கம் எல்லாருக்கும் கிடைக்காது. கீழ்ப்படுகிறவன் அவனுக்கு தான் கிடைக்கும். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற மனுஷன். கீழ்ப்படிதல் அவ்வளவு லேசில வராது. கவனமா கேளுங்க. கீழ்ப்படிதல். பைபிள் படிக்கிறியான்னு கேட்டா இப்படி சிரிப்பாங்க, ஜெபிக்கிறியான்னு கேட்டா சிரிப்பாங்க. நான் இப்படி ஒன்று சொல்லுவேன். நம்முடைய கிறிஸ்தவ மார்க்கத்துல அடிப்படை தப்பு என்ன? அடிப்படை தப்புன்னா, நாங்க பேர் அளவுல பைபிள் ஸ்டடி கொடுக்கிறோம், கல்விகள் கொடுக்கிறோம், கல்விக்காக பைபிளை படிப்பிக்கிறோம். அது சரியான தப்பு. நம்ம இஸ்லாமியர்களை போல 6வது வயசுலயே வேதத்தை ஒழுங்குபட ஓத கொடுக்கணும். பைபிளை படிச்சு முடிக்கணும். பைபிளை படிச்சு முடிக்காட்டி தள்ளி வைக்கணும். யூதர்கள் அதை கடைபிடிக்கிறாங்க. யூதர்களை பார்த்து அரபியர்கள், இஸ்லாமியர்கள் கடைபிடிக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் அதை பேசுறாங்க, கடைபிடிக்க மாட்டாங்க. இன்னைக்கு நீங்க எல்லாரும் இருக்கிறீங்க பாருங்க, உங்க கையில பைபிளே இருக்காது, பைபிளே படிக்க மாட்டீங்க. பைபிள் என்ன பேசுதுன்னே நமக்கு தெரியாது. சர்ச்சுக்குள்ள வந்தா இப்படி இருப்போம் பாத்தீங்களா? இஸ்லாமியன் இப்படி இருக்க மாட்டான், யூதன் இப்படி இருக்க மாட்டான். ஏன்னா நமக்கு போதிக்கப்படுறது இல்ல. அது உங்களோட தப்பும் இல்ல. வேதம் பைபிளை போதிக்கணும். பைபிள் சொல்ற சத்தியத்துக்கு நேராய் ஒருத்தனை நடத்தலாட்டி அந்த சபை கீழ்ப்படியல. எனக்கு பைபிள் தூக்குறியான்னு கேட்டா அவன் போயிட்டு என்னத்தையோ பார்த்து கொண்டு நிற்பான். அங்கேயும் செய்யும். கோயிலுக்குள்ள போனா சுருவங்களை தான் பாக்குங்கள். பைபிள் என்னன்னு தெரியாது. கயிறுகளை தான் கையில கட்டுங்கள். ஏன்னா அதுக்கு தெரியாது. இத சொல்றதுக்கு ஆளும் கிடையாது. ஏன்னா இது பிசாசினுடைய ஒரு தந்திரம். சபைக்குள்ள பிசாசு விழுந்து வேலை செய்யும். உங்களோட வீடுகளில் உங்களோட பிள்ளைத்தை நீங்க கேட்டு பாருங்க, பைபிள் படிச்சியான்னு. படிக்காது. ஏன்னா அடிப்படை பிள்ளை. அடிப்படையில நம்ம வேதத்தை முன்னிறுத்தணும். ஊதியம் அது நமக்கு இனாமானது அல்ல. அதை திரும்ப வாசிங்க. எவ்வளவு அருமையா பவுல் பேசுறார் பாருங்க. நீங்க வந்து உங்களுக்கு இந்த சபையில பைபிளை பேசி தந்தது பிறகு நீங்க வந்து ஓவர் லோ பேசி கொண்டு தெரியாம இந்த பைபிளை பேசுங்க. மற்றவங்களை கெடுத்து பேசாம வேத வசனங்களை பேசுங்க. வேத வசனங்களை சொல்லி கொடுங்க. நீங்க அறிந்த கிருபையை மற்றவங்களுக்கு அறிவிங்க. ஹalleluya. சும்மா என்டர்டெயின்மென்ட்காக இந்த பாசிங் பண்ணாதீங்க. லைஃப், வாழ்க்கை இது. பைபிள் இல்லாம வாழ்க்கை தோற்கும். நீதியாய் தேவன் கருத மாட்டார். அநியாயம் தான் இருக்கு. கேளுங்க, இந்த உலகத்துல சில நேரம் நல்லா இருப்பீங்க, சில நேரம் இல்ல, பல நேரம் இயேசுவின் நாமம் உங்களை நல்லா தான் வைக்கும். ஆனா அங்க தள்ளப்பட்டுருவீங்க. நானும் தான் அங்க தள்ளப்பட்டுருவேன். இது
இது இல்லாட்டி வாசிங்க. வேலை செய்தவர் பெறும் கூலி நன்கொடையாக கருதப்படுவதில்லை, ம், அது அவர்கள் உரிமை. ம். தம் செயல்கள் மீது எத்தனையாவது வசனத்தை வாசிக்கிறீங்க? ரோமையர் 2வது அதிகாரம் இல்லங்க. 4வது அதிகாரம் 4வது. 4:3 வாசிங்க. ஏனெனில் மறைநூல் கூறுவது என்ன? ஆபிரகாம் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டார், அதை கடவுள் அவருக்கு நீதியாய் கருதினார். நீதியாய் கருதினார். 4வது வசனம். வேலை செய்தவர் பெறும் கூலி பெருங்கூலி நன்கொடையாக கருதப்படுவதில்லை, கருதப்படுவதில்லை, அது அவர்கள் உரிமை. உரிமை. பாருங்க, விசுவாசிக்கிறவனுக்கு சபையில உரிமை இருக்கு. கிறிஸ்துவினுடைய பாத்திரத்துல உரிமை இருக்கிறது. பரலோக ராஜ்யத்துல உரிமை இருக்கிறது. ஹalleluya. நீ இயேசுவை மட்டும் விசுவாசித்தா நீ உரிமைக்குரியவன். பாருங்க, விசுவாசம். ஆபிரகாம் விசுவாசித்தார், பரலோக ராஜ்யத்துல அவருடைய பேர் எழுதப்பட்டது. ஆபிரகாம் எங்க வரைக்கும் கொண்டு வருகிறாருன்னு பாருங்க. பரலோகம் மட்டுமில்லை, எல்லா ஜாதிகளும் விசுவாசத்தின் தகப்பன். உலகத்துல நான் நினைக்கிறேன் 3/2 வீதமானவர்கள் ஆபிரகாம விசுவாசத்தின் தகப்பன் என்றார். மார்க்கங்கள் சொல்லு, ஆபிரகாம் விசுவாசித்தவனை எவ்வளவு கன பண்ணினா, உரிமை பண்ணினார். சபையில நீங்க விசுவாசி காட்டி நன்கொடை தான் பெறுவீங்க. போனஸ் ஏதாவது சும்மா யாராவது வந்து இருந்தாங்க வச்சுக்கொள்ளுங்க, உங்களோட உரிமை பிரிக்கப்படாது. ஒரு விசுவாசிக்குத்தான் உரிமை பிரிக்கப்படும். உங்களுக்கென்று சுகம் பிரிக்கப்படும், உங்களுக்கென்று உணவு பிரிக்கப்படும், உங்களுக்கென்று பரலோக ராஜ்யத்தில் பங்கு பிரிக்கப்படும், உங்களுடைய கோத்திரம் தேவனால் பிரிக்கப்படும். பாருங்க, சும்மா இல்ல சத்தியம், சும்மா இல்ல. சும்மா சத்தியத்தை விசுவாசித்தார், நீதியாய் கருதினார் அப்படி இல்லை. உங்களுக்கென்கிற பாத்திரம் தேவனால் அனுப்பப்படும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கப்பா. உங்களுக்கு புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுதுங்க? விசுவாசித்தா உங்களுக்கு உரிமை இருக்கு கர்த்தரிடத்துல. மற்றவங்க வழிபோக்கர்கள், கானானியர்களுக்கு அவர் சொல்றார் பாருங்க, இயேசுவே இந்த புள்ள சுகமாகல, சுகமாக்கி விடுங்கப்பா. உரிமை சொத்து நான் கொடுக்க வந்த உரிமை ஜனங்களுக்கு. நீங்களா நாய்கள், விசுவாசிக்காதவர்களை நாய்கள் என்ன? கோலியா நான் நாயாண்டு கேட்டான். நாய் கக்கினதை நாய் தின்னுமன்னார் இயேசு. எகிப்தில் இருந்து ஜனங்கள் புறப்பட்ட பொழுது நாய் குறைக்காது என்றார். பாருங்க, அந்த வசனத்தை நீங்க தியானிச்சு பார்க்கல, தியானிச்சு பாருங்க. எவ்வளவு மகிமையான தேவன் உங்களை எவ்வளவு கனம் பண்ணி இருக்கிறார். நம்ம ரோட்டால போக்கல நாய் குலைக்கும், அது ஒரு கனவீனம், மரியாதையற்ற செயல். நம்ம நாய் கேச மாட்டோம், நாய் வளர்த்தவனுக்கு கேசுவோம். பார்த்திருக்கிறீங்களா? ஆண்டவர் எகிப்து தேசத்துல நாய் இருந்திருக்கு. அந்த நாய்கள் இந்த எபிரேயர்கள் வெளிக்கிட்டு வரக்குள்ள ஒரு நாய் கூட பேசாதபடி வாயை பொத்த வச்ச. கிறிஸ்தவர்களுக்கு எதிராக எந்த நாயும் பேச ஆண்டவர் விட மாட்டார். உங்களுக்கு இது புரியாது, அது தேவனுடைய நாம மகிமைப்படும். நீங்க இப்ப கண்ட நாயெல்லாம் கதைக்குது வேதனைப்படுவீங்களே, விட மாட்டார். நாய் என்றது சபிப்பு சொல்லல, நமக்குரிய மேன்மை. இதுல இருந்து விடுதலை, உன்னை தூக்கி விடுவேன். பைபிளில் நாய் என்ற சொல் பல இடங்கள்ல இருக்கு. உங்களை அந்த அளவுக்கு கனம் பண்றார், நீதியாய் உங்களை கருதுவார். நீங்க வந்துட்டு ஏதாவது தாங்க, ஏதாவது தாங்க அப்படி இல்லை. எனக்குரியதை தாங்க, உரிமை என்ற பங்க தாங்க. நான் நீதியா தேவனுக்கு கீழ்ப்படிந்து விக்கிரகங்களை கும்பிடாம, அந்நிய தெய்வங்களை தேடாம, வேசித்தனம் விபச்சாரத்துக்கு போகாம, பிள்ளைகளை சபிக்காம, எனக்கு தந்த பிள்ளைகளை கர்த்தருடைய வழியில நடத்தி வாழ வச்சு சபையில கொண்டு விட்டு பரிசுத்தாவியினால நிரம்ப பண்ணி சத்தியங்களை கேட்க பண்ணி, ஒரு தாய் தகப்பன் பிள்ளைகளை சபையில கொண்டு வந்து ஆவியில நிரம்ப பழக்கலன்னு சொன்ன அந்த தாய் தகப்பன் நாய் தான். அதை புரிஞ்சு கொள்ளுங்க. நீங்க உலகத்துல என்னென்ன காட்டலாம், தேவனுக்கு அது பயப்படணும். அந்த பிள்ளை வசனத்தால நிரம்பணும். கோலியாத்துக்கு முன்னால தாவீதினுடைய சகோதரங்கள் 40 நாள் காலையும் மாலையும் காலையும் மாலையும் 40 வருஷம் அரசாட்சி செய்த சவுலோட நின்னாங்க. ஆனா கோலியாத்துக்கு முன்னால இறங்கி விளையாடினது இந்த தாவீது மட்டும்தான். கவனமா கேளுங்க. 40 days
சவுல் எழும்புறது அணிவகுக்கிறது போறது, எழும்புறது அணிவகுக்கிறது போறது. 40 நாள் 40 வருஷம் இஸ்ரவேலுக்கு முதல் ராஜா. ஆனா தேவன் இந்த தாவீதை தூக்கி நிறுத்தினார். அபிஷேகம், தேவனுடைய சமூகத்தில் அபிஷேகம் கனமானது. உங்க பிள்ளைகள் வாலிபத்தில் அபிஷேகத்தால் நிரம்பணும். உங்க வீட்டுக்குள்ள பைபிள் படிக்கிறாங்களா? சிரிப்பீங்க. அப்பா அம்மாவை பார்த்து சிரிப்பா, பிள்ளைகள் அப்பா அம்மாவை பார்த்து சிரிக்கும். ஊழியக்காராக்களை பார்த்து அப்படி சிரிப்பாங்க. இஸ்லாமியர்கள் குர்ஆன் ஓதுனியான்னு கேட்டா சிரிப்பாங்களா? மௌலவி பேசினா தலையை குனிஞ்சு நிப்பாங்க. ஏன் தெரியுமா? குர்ஆன்னா என்னன்னு அவங்களுக்கு தெரியும். கிறிஸ்தவர்களுக்கு பைபிள் தெரியாது. ஒரு வீட்டுக்கு நாங்க போனோம். ஒரு பையன் வீல் சேர்ல இருக்கிறாரு. அப்ப அவரை பார்த்துட்டு நாங்க கொஞ்சம் பரிதாபப்பட்டு ஜெபம் பண்ணிட்டு பைபிள் எடுங்கன்னு சொன்னேன். அந்த அம்மா வீட்டுக்குள்ள போய் எங்கமோ தேடி எடுத்துட்டு வந்த கண்ணால நான் பார்த்தேன். தம்பி இவர் பார்த்தேன். நம்ம தட்டி எடுக்கிற சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம். நான் பார்த்தேன். சர்ச் இப்படி இருக்குது. இந்த அப்படி பார்க்க சர்ச் தெரியுது. பெரிய பிரமாண்டமான சர்ச். அந்த சர்ச்சுக்குள்ள ஜனங்கள் இருக்க இடம் காணான்னு சொல்லி முத்தமெல்லாம் ஜனம் இருக்குது அந்த சர்ச்ல. ஒரு சண்டே மாசுக்கு அந்த சர்ச்சை இடிச்சு கட்ட போறாங்களாம். அந்த சர்ச்சுக்கு மட்டும் வருமானம் கேட்டிருக்கிறாங்க. இந்த சர்ச் கட்டி முடிக்கிறதுக்கு 6 கோடி ஜனங்கள். இப்ப ஒரு நெல்லு மூட, 2 நெல்லு மூட, 10 நெல்லு மூட ஒரு நாள் தொழில் கொண்டு போய் கொடுக்குறாங்க. ஸ்பெஷலா தொழிலுக்கு போனா 10 லட்சம் 20 லட்சம் கொண்டு வந்து ஆலயம் கட்டுறதுக்கு இப்ப சேர்த்து கொண்டிருக்கிறாங்க. அந்த ஆலயம் அப்படி இருக்குது. இந்த வீட்டு இருக்குது. நான் சொன்ன பைபிள் எடுங்களேன். அந்த அம்மா போச்சு, தேடிச்சு, பைபிளை தூக்கிட்டு வருது. பைபிள் எல்லாம் ஒட்டற, பைபிள் திறக்கல. நான் கேட்டேன், இந்த பைபிள் எப்ப 95ஆம் ஆண்டு வாங்கின பைபிளான்னு கேட்டேன். அப்ப அந்த அம்மா சொல்லிச்சு, எங்கட கல்யாணத்துக்கு வாங்கின பைபிள் இப்பதான் எடுக்கிறேன் அப்படின்னு. சரி என்ன. அப்ப நான் திருப்பி பார்த்தேன். பைபிள்ல வசனம் எல்லாம் கொடுத்தேன். நீங்க சிரிக்கிறீங்க, உங்களோட வீட்டுல இப்படித்தான். அந்த பையன் வீல் சேர்ல இருக்கிறார். நான் சொன்ன எவ்வளத்தையும் வாசிச்சுட்டு வாங்க, தேவன் எழுப்பி விடுவார் உங்களை. எதை நான் வேஸ்ட் பண்ணி சொன்னேன்னா, இந்த வேத வசனம், இந்த வேத வசனம் ஒருத்தனை உயிர்ப்பிக்கும் இல்லையா, எழுப்பி விடும் இல்லையா. இன்னைக்கு எங்களை பலர் தூசிக்கிறதும் தூற்றுறதும் இந்த வேத வசனத்தை நாங்க வியாக்கியானம் பண்ண போக்கலதான். ஆனா அதை குறித்து நான் பேசுறது இல்லை, கவலைப்படுறது இல்லை. ஏன்னா வேத வசனத்துல ஜனங்களை வெளிச்சமாக்கிறோம். அந்த லைட்ல ஜனங்கள் போயிட்டாங்கன்னா இருளில நிக்க மாட்டாங்க. நம்ம சும்மா முஸ்பாத்தி கதையில பேசி ஜனங்களை வெளிச்சத்துக்குள்ள கொண்டு வரையலாது. நம்ம இயேசுவை பேசி அந்த வெளிச்சத்துல தான் ஜனங்கள் நிக்கணும். இயேசு சொன்னார், தாவீது இருக்கிற வாலிபன் தன் நாட்களை எதனால் பரிசுத்த பண்ண முடியும், காத்துக்கொள்ள முடியும்? தேவனுடைய வசனத்தினால். தேவனுடைய வசனத்துக்கு ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார். அவர் கூலிக்குரியவர். 2 வசனத்தை தான் இவ்வளவு நேரம் உங்களோட பேசுறேன். முழு பைபிளும் இருக்கு. முழு பைபிளையும் பேசி பாருங்க. காலையில 2 வசனம் தான் பேசினேன் நான். யாக்கோப்பை பற்றி 2 வசனம் தான், 2 hours. பின்னேரம் விசுவாசத்தை பற்றி 2 வசனம் தான். பைபிள் என்ன கடல். அதை படிச்சா தான் ஞானம் திருஷ்டிக்கப்படும். சும்மா நம்ம சபைகள்ல வந்து கைதட்டி நல்ல மியூசிக் போட்டு ஆடி சவுண்ட் சிஸ்டம் வச்சு வல்லமை வல்லமை என்றெல்லாம் வல்லமை இல்ல. இயேசுவின் நாமத்தால அங்க அற்புதம் நடக்கும். உரிமை ரட்சிப்பு கிடைக்காது. தலைமுறை தலைமுறையாய் வருகிற ரட்சிப்பு கிடைக்காது. எனக்கு சபைகள் எதை பேசுது? அற்புதம் நடக்குது, அதிசயம் நடக்குது, வந்து பாருங்க. அற்புதம் அதிசயமும் பூசாரியும் செய்யறான், விக்கிரகங்களும் செய்யுது. இந்த உலகத்துல கிறிஸ்தவர்களை விட கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் செல்வந்தர்களாய் இருக்கிறார்கள். இலங்கையில இருக்கிற தம்மிக்க பிரேரா இயேசுவை அறியாதவன், கஷ்னோ விளையாட்டுக்காரன், இலங்கையில பெரிய பணக்காரன். அவன்கிட்ட இருக்கிற பணம் நம்மகிட்ட எல்லாம் கிடையாது. அப்ப இயேசு அவன் பக்கமா இருக்கிறார். அவனுக்கு இதை கொடுத்திருக்கார். என்னத்தை கொடுத்திருக்கிறார்? என்ன சொல்லுது பைபிள்? கூலி கொடுத்திருக்கிறார். நன்கொடை கொடுத்திருக்கிறார். நமக்கு என்ன தருவார்? ராஜ்யம். ஆமென், ஹalleluya. நீங்க இந்த உலகத்துல காண்கிறவற்றை தேடுகிறீர்கள், காணாத ராஜ்யம் ஒன்று இருக்கிறது. அந்த ராஜ்யத்தை நமக்கு தருவார். ஹalleluya.
ஆனா நம்ம சபைகளில அப்பப்ப இந்த உலகத்தின் மாதிரிகளை கேட்கிறோம். அதுக்கு உரியவர்கள் தான் நம்ம. அதை தராம போக மாட்டார். இதுல இறங்குறவன் அதுல உயர்த்துவார். ஆபிரகாம் எப்படி ஆசீர்வதித்தார்? எப்படி ஆசீர்வதித்தார்? எல்லா ஜாதிகளுக்கும் அவன் தகப்பன். வானத்து நட்சத்திரம், கடல் மணல் எப்படி உயர்த்தி விட்டார்? வித்தியாசமான கிருபை உள்ள தேவன். ஆமென் சொல்லுங்க. விசுவாசம், கீழ்ப்படிதல். 10 கட்டளைகள் தெரியுமான்னா தெரியாது. 10 கட்டளைகளை 2 கட்டளையா மாற்றிருக்கிறார் தெரியுமா? தெரியாது. இயேசு கிறிஸ்துவின் கட்டளை என்ன தெரியாது. அதை கேட்டா குடும்பமா சேர்ந்து சிரிப்பாங்க. உண்மைதான், சிரிக்கதான் வேணும். ஏன்னா நீங்க நரகவாதிகள். உடனே சொல்லுவாங்க, எங்கட சர்ச்சில் இப்படி எல்லாம் கதைக்கிறல, எங்கட சர்ச்சுக்கு நாங்க இப்படி எல்லாம் இல்லை, எங்கட சர்ச் எங்களுக்கு பிடிக்கும். உங்களோட சர்ச் தான் உங்களுக்கு பிடிக்கணும். ஏன்னா அங்கதான் அது இல்லை, சத்தியம் இல்லை. இன்னொரு வார்த்தைய, கடினமான வார்த்தைய மிக சாஃப்டா பதிவு செய்யுங்க. முதலில் இயந்திரக்கல் கட்டப்பட்டு கடலில் தள்ளப்பட போகிறவர்கள் ஊழியர்கள். அதன் பின்பு நீங்கள். ஏன்னா கொடுக்கப்பட்ட பொறுப்பை சரியா செய்யாம தேவ ஜனங்களை மகிமாலத்துக்குள்ள நடத்துற ஊழியர்கள். தேவன் உங்களுக்கு சத்தியம் சொல்லி பார்ப்பார், உண்மையை பேசி பார்ப்பார், மீட்பை பேசி பார்ப்பார். நீங்க மனம் திரும்பலன்னு வைங்களேன், விழுந்து போன ஊழியர்கள் உங்களுக்கு தந்துருவார் ஆண்டவர். கவனமா இருங்க. விழுந்து போன ஊழியர்கள் பிரசித்தி பெற்றவர்கள். பிரசித்தி பெற்ற ஊழியர்களை உங்களோட கையில தருவார். அவங்க பேரளவுல பிரசித்தி பெற்றிருப்பாங்க. யூடியூப்ல டாக்டரிங் படிச்சு முடிச்சு, சைக்காலஜிக்கல் படிச்சு முடிச்சு, ஊர்ல விழுந்து அபிஷேகம் இல்லாதவன் விழுந்து போனவன் தான். அவன் உங்களுக்கு தருவாங்க. நீங்க வேணுமென்னா அவரோட ஒரு புகைப்படம் எடுத்து பேஸ்புக்ல போடலாம். அவ்வளவுதான். உங்களுடைய பாவங்கள் பேசப்படாது. நீங்க சொல்லுவீங்க அக்னியும் அனலும் கண்டோம் என்று. அது அக்னியும் இல்லை, அனலும் இல்லை. அது ஒரு பிரம்மை. சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிற சபையை விட்டு விலகுவீர்கள், தேவனை விலக்குவார். உங்களை கொண்டு போய் எங்கேயாவது ஒரு இடத்துல ஜாயின் பண்ணுவார். நீங்க கிட்டார் அடிச்சு, ஓகன் அடிச்சு, பாட்டெல்லாம் படிப்பீங்க. ஆனா உங்களுக்கு அபிஷேகம் இருக்காது. இன்னைக்கு பாருங்க, பாட்டு படிச்சு, கிட்டார் அடிச்சு பலரை கவர்ந்த பல ஊழியக்காரர்கள் இன்னைக்கு இடவும் இல்லை, தடவும் இல்லை. பரிசுத்தம் அவசியம். நம்ம எல்லாம் ரசிச்சு ருசிச்சு அந்த பாட்டை கேட்டு, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ தெரியாது, நான் பெரிய நீதிமான எல்லாம் பேசல. சில பாட்டுகளை எங்க சபையில படிக்க கூடாதுன்னு கட்டாயப்படுத்தினேன். அதை மீறி சிலர் படிச்சாங்க. விடமாட்டேன். என்னைக்கு இடவும் இல்லை, தடவும் இல்லை. சத்தியம் உணர்த்தப்படும், சத்தியம் பேசப்படும். சத்தியம் என்றது வித்தியாசம். இப்ப நீங்க கேட்கிறவங்களுக்கு இது பிடிக்காது. உங்களுக்கு பிடிக்கலன்றதுக்காக சத்தியம் சொல்லாம இருக்கலாம். இப்ப நான் சரியா சைக்காலஜிக்கலா இந்த உலக ஜனம் வருது, இதை கொஞ்சம் கொஞ்சம் கூட்டிக் கொள்ளணும், இன்னும் கொஞ்சம் காசு பார்க்கணும், இன்னும் கொஞ்சம் பேர் புகழ் பார்க்கணும், நம்ம சாஃப்டா பேசி தட்டவி அனுப்பலாம்னா அடிச்சு தூக்கிடுவார். அன்னைக்கு இந்த சபை விழும். அன்னைக்கு சபையில மகிமை இருக்காது. ஜனங்கள் கூடும், மகிமை இருக்காது. இன்னைக்கு சபையில சத்தியம் பேசினா தான் சபைய தேவன் ஆவியில கட்டுவார். ஆவியில கட்டப்படும். சபை சும்மா ஊருக்கும் பேருக்கு நீங்க பாக்குறீங்கனே, திருவிழாக்கள் வந்தா லட்சங்கள் இருக்கும். சோறு வாங்க போன் இல்ல, கிரவுடா இருக்கும். கூலிக்குரியவர்கள் அல்ல. கூலிக்குரியவர்கள் பிதாவின் கருணை பெற்றவர்கள். விசுவாசம் போராட்டம். ஒரு விசுவாசி போராட்டத்துக்குள்ள தள்ளப்படணும். போராட்டம் என்ன? சோறு இல்ல, கறி இல்ல, வீடு இல்ல, பிள்ளைற படிப்பு இல்ல, திருமணம் இல்ல, இதெல்லாம் போராட்டம் இல்ல. பரிசுத்தமா பாவம், பரிசுத்தமா பாவமா, இதுல போராட்டம். பரிசுத்தமா வாழணும், அதுல போராட்டம். கண்ட்ரோல், அதுல போராட்டம். நீயே நோயாளி, இன்னொரு நோயாளி எப்படி பலப்படுத்துற? நீயே சைக்காலஜிக்கல் ரீதியாக நோயாளி, அப்ப இன்னொரு நோயாளி எப்படி சுகப்படுத்துற? வேத வசனம், வேத வசனம். என்கிட்ட ஒரு ஆள் சொன்னாங்க, உங்களுக்கு தெரியுமா நீங்க கதைக்கிற வார்த்தைகள் எவ்வளவு கடினமான வார்த்தைகள் என்ன? அப்படியான்னு கேட்டேன். இன்னொரு ஆள்கிட்ட கேட்டேன், நான் கதைக்கிறது கடினமா இருக்குதாங்க. அவங்க சொன்னாங்க எனக்கு கடினமா தெரியலையே.
சொல்லிட்டு அவங்க நல்ல ஒரு காரியம் சொன்னாங்க, பாவம் செஞ்சாது கடினமா இருக்கும், இயேசுவை தேடினாது நல்ல சாஃப்டா இருக்கும். நீங்க இயேசுவை தேடுற எங்களுக்கு நீங்க பேசுறதுலாம் நல்லா இருக்கு, இயேசுவை தேடுற மாதிரி இருக்கிறவங்களுக்கு அது கடினமா இருக்கு. அப்பதான் நான் புரிஞ்சு கொண்டேன், எஸ் எஸ் அது உண்மை. இயேசுவை தேடுறவங்களுக்கு இதெல்லாம் கரும்பு மாதிரி இனிக்கும். என்ன பேசுறாரு, புது புது விஷயம் பேசுறாரு, தேவன் எவ்வளவு நல்லவர் நமக்கு சொல்லி தாராரு. இயேசுவை தேடுற மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்னமா ஏசுறாரு, இவர் ஏசுறாரு, கடினமா பேசுறாரு. பைபிளே லைஃப் லாங் தூக்காத ஒருத்தன் ரகசிய பாவம், சுய இச்சைகள், வேசித்தனங்கள், விபச்சாரங்கள், விக்கிரக வழிபாடுகள், பெருமைகள், அகங்காரங்கள், மோகங்கள் உள்ள மனுஷனுக்கு அங்க பேசுறது கடினமான வசனம். இதெல்லாம் விட்டு விலகி தன்னை மறைச்சு எலியாவை போல மலைகளுக்குள்ள மறைஞ்சு வாழுகிற மனுஷனுக்கு, பாவத்தை விட்டு விலகி வாழ்ற மனுஷனுக்கு இதெல்லாம் அமிர்தம் போல. இதான் எங்களுக்கு வேணும் ஐயா, இந்த சத்தியத்தை தான் தேடணும், இந்த சத்தியம் தான் எங்களுக்கு பேசப்படணும். சும்மா என்டர்டைன்மெண்ட்ஸ் இல்ல. எனக்கு ஜோக் பண்ணி பேச தெரியாதா, நான் ஜோக் அடிக்கிறதுல பயங்கர திறமைசாலி, ஆனா ஜோக்கை விட சத்தியம் தான் முக்கியம். சத்தியம் தான் ஒரு மனுஷனை கட்டும். 4 சிரிப்பு கதை சொல்றது பிரச்சனை இல்ல, நித்திர கொள்ள விடக்கூடாது, 4 சிரிப்பு கதை சொல்லலாம். ஆனா வாழ்க்கை முழுக்க சிரிப்பு கதையை சொல்லலாது, ஏன்னா நரகத்தில் அழுது கொண்டிருப்பேன். நம்ம விசுவாசம் போராட்டம், விசுவாசத்துல பாடுகள் இருக்கு, அந்த பாடுகளை சகித்துக் கொள்ளணும். ஹல்லேலூயா. பாருங்க அடுத்த வசனம், 9வது வசனத்தை வாசிங்க. 4:9. பேறு பெற்றோர் விருத்த சேதனம் செய்து கொண்டோர் மட்டுமா? பேறு பெற்றவர்கள் விருத்த சேதனம் செய்து கொண்டவர்கள் மட்டுமா? செய்யாதவரும் கூடவா? செய்யாதவர்களும் கூடவா? கேளுங்க, ஞானஸ்நானம் எடுத்தவங்க பேறு பெற்றவர்களா? விருத்த சேதனம் செய்தவர்கள் பேறு பெற்றவர்களா? மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றவர்கள் பேறு பெற்றவர்களா? கரிஸ்மேட்டிக் லீடர்ஸ் பேறு பெற்றவர்களா? அந்நிய பாஷை பேசுகிற நாங்கள் பேறு பெற்றவர்களா? எவ்வளவு படி சொல்றார் பாருங்க. பேறு பெற்றவர்கள், மகிமை பொருந்தியவர்கள். வாசிங்க. ஆபிரகாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார், அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார் என்றோமே. அவர் எந்த நிலையில் இருந்தபோது கடவுள் அவ்வாறு கருதினார்? எந்த நிலையில் இருந்த பொழுது? விருத்த சேதனம் செய்த பொழுதா? மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்த பொழுதா? ஞானஸ்தானம் எடுத்த பொழுதா? தவசு நோன்பு இருந்த பொழுதா? எந்த நிலையில்? உடைய இருதயம் எந்த நிலையில் இருக்குங்க? தேவனோட உங்களுக்குரிய உறவு என்ன? நீங்க யாரு? எதை தேவ நீதியாய் கருதுகிறார்? பாத்தீங்களா? இயேசுவை எந்த நிலையில் தேடுகிறீர்கள்? அடுத்த வசனத்தை பாருங்க. விருத்த சேதனம் இல்லாத நிலையிலேயே அவர் கொண்டிருந்த நம்பிக்கையின் அடிப்படையில் கடவுளுக்கு ஏற்புடையவர் என்று கருதப்பட்டார். அதை உறுதிப்படுத்தும் அடையாளமாக விருத்த சேதனத்தை பெற்றார். விருத்த சேதனத்தை பெற்றார். கவனிங்க, நீங்க கிறிஸ்தவர்களா தான் மாறீங்க, சபைக்குள்ள கிறிஸ்தவர்களா தான் மாறீங்க. ஆனா இங்க கிறிஸ்தவர்களாக வந்து கிறிஸ்துவுக்காக வாழுகிறீர்கள். அவர்களைத்தான் தேவ நீதியாய் கருதுகிறார். நாங்க பேரளவுல என்ன செய்யல, நாங்க வேலை செய்தோம், எங்களுக்கு நீங்க கூலி தாங்க, நீங்க டொனேஷன் தர தேவை. சரியா பிள்ளையா? நீங்க வேலை செய்றீங்க, உங்களுக்கு கூலி வேணுமா டொனேஷன் வேணுமா? இந்த கேள்வி கேட்டா 2 நாள் எடுக்கும். பயங்கர கணக்கா இருக்கு. என்ன வேணும் பிரதர் உங்களுக்கு? கூலி என்ன 300 ரூபாய், டொனேஷன் என்ன 3000 ரூபாய். எது வேணும் உங்களுக்கு? எது வேணும்? ரஞ்சினி டீச்சர் கூலி தான் வேணும். 300 ரூபாய் போதும். 300 ரூபாய் எடுத்தீங்கன்னா உங்களோட பேர் என்ன எழுதப்படும்? இந்த ஸ்தாபனத்துல நிரந்தர உறுப்பினர். 3000 ரூபாய் கிடைக்குதுன்னு வாங்க போனீங்கன்னா என்ன செய்யப்படும்? டொனேஷன், அதோட வீட்டை போயிருவீங்க. வாழ்நாள் முழுவதும் 300 ரூபாய் பெற்று நீங்க அந்த ஸ்தாபனத்துல வேலைக்காரனா இருக்க போறீங்களா, அல்லது 3000 ரூபாய் பெற்று உடனே வெளியேறி போறீங்களா? இதை விட எனக்கு பேச தெரியாது. நீங்க இயேசுவை நாமத்தால் விசுவசிச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு கூலி கிடைக்கும், சாரி டொனேஷன் கிடைக்கும்.
இயேசுவின் நாமத்தை வாழ்ந்து நீங்க பரிசுத்தம் பாராட்டி கீழ்ப்படிஞ்சீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? கூலி கிடைக்கும். அந்த கூலி கசப்பா தான் இருக்கும் கொஞ்சம். ஆனா ஒரு நாள் உங்களுக்கு ராஜ்யத்தில் இடம் கிடைக்கும். இபிஎஃப், இடிஎஃப், பென்ஷன் இதெல்லாம் தருவாங்க. நீங்க செத்து போனா உங்களோட புருஷனுக்கு கொடுப்பாங்க, புருஷன் செத்து போனா பிள்ளைக்கு கொடுப்பாங்க. டொனேஷன் அப்படி இல்லை. டொனேஷன் ஒரு ஆளோட முடிஞ்சு போயிடும். 10 லட்சம் டொனேஷன் தந்தாலும் வேலைக்குரிய சம்பளம் அது இல்லை. பாருங்க, ரட்சிப்பு என்று எவ்வளவு மகிமையானது. ஒருவன் கீழ்ப்படிந்து விசுவாசித்தால். பாருங்க, கானானிய பெண்ணுக்கு சுகம் கிடைத்தது, 100க்கு அதிபதிய வீட்டிலையும் சுகம் கிடைத்தது. 100க்கு அதிபதியை பார்த்து சொல்றார், உன்னுடைய நம்பிக்கையை விட்டுவிடாதே. கானானிய பெண்ணை பார்த்து சொல்றார், உரிமை பிள்ளைகளுக்குரியதை நாய்க்குட்டிகளுக்கு தர முடியாது. ஆனா 2 பேரையும் ஹீல் பண்ணினார். 2 பேரையும் ஹீல் பண்ணார். ஆனா அவர் உரிமை மகன், இவர் வேலைக்காரி. என்ன வித்தியாசம்? ஆபிரகாமுக்கு 2 பிள்ளைகள். அதுல ஒன்று இஸ்மவேல், ஒன்று ஈசாக். ஈசாக் 40 வருஷம் வரைக்கும் கீழ்ப்படிந்து வாழ்ந்தான். பாருங்க எப்படி பிள்ளையை கொடுத்தார். 40 வருஷம் கீழ்ப்படுகிற பிள்ளை ஈசாக். கவனிங்க, பைபிளில் ஒரு வசனம் ஒன்று படிச்ச ஞாபகம் வருது, சொல்றேன் கேளுங்க. ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் பயபக்திக்குரியவன் என்று சொல்லல. யாக்கோப்பை பார்த்து பயபக்திக்கு உரியவன் என்று சொல்லல. யோசேப்பை பார்த்தும் அந்த வார்த்தை சொல்லல. யோபுவை பார்த்தும் சொல்லல. திருமுழுக்கு யோவானை பார்த்தும் சொல்லல. மோசையை பார்த்தும் சொல்லல. ஈசாக்க மட்டும் பார்த்து சொன்னார், ஈசாக்கின் பயபக்திக்குரியவர். பாருங்க, ஆபிரகாம் கீழ்ப்படிந்து முதல் பேரு ஈசாக். ஈசாக்கு அவர் சொல்றார், ஈசாக் பயபக்திக்குரியவன். நீங்க பைபிள் ஒரு தரம் படிச்சு பாருங்க. நீங்க எங்க படிக்கிற, படிச்சு பாருங்க. ஈசாக்க மட்டும்தான் தேவன் சொல்றார் பயபக்திக்குரியவன். ஈசாக்கின் பயபக்திக்குரிய தேவன். அப்ப ஈசாக்கு என்ன இருந்தது? பயமும் இருந்தது, பக்தியும் இருந்தது, டொனேஷனும் இருந்தது, சம்பளமும் இருந்தது. பாத்தீங்களா அவ்வளவு கிருபன்னு? ஒருத்தன் கீழ்ப்படிஞ்சா அவன் சந்ததிக்கு எதை கொடுக்கிறார் பாத்தீங்களா? இதை யாக்கோப்புக்கு சொல்லல. அவர் யாக்கோப்பு பயபக்திக்குரியவனே என்று கூப்பிடல. ஈசாக்க எழுதி வச்சுக்கொள்ளுங்க. இதான் ஈசாக் விதைத்து 100 மடங்கு அறுவடை செய்தான். பாருங்க, ஈசாக்கினுடைய தாயினுடைய பேர் என்ன? அன்னாள், பொன்னாள். என்ன பேர்? விளங்கல. சாராள். சிலாக்கள் இப்படியே இருக்கு, செய்தி வாசிக்கிறார்கள் மாதிரி. அவங்கள்ட்ட அந்த இப்படி சொல்லியிருக்காங்க, இப்படியும் திரும்பப்படாது. ஸ்டூடியோக்காரால் வந்து இருத்தாட்டி போட்டு போயிருப்பாரு போல இருக்கு. இப்படி சிலுவையை நோக்குகிறார்கள். நோக்குங்க, கண் திறக்கட்டும். கவனியா, சாரா செத்து போயிட்டா. ஆபிரகாமுக்கு சரியான வேதனை. வயசு 40 ஆகுது நம்ம ஆளுக்கு. ஈசாக்கு இவர் சொல்றாரு, யார கூப்பிட்டு? எலியேசரை கூப்பிட்டு சொல்றாரு, நீ போய் என்ற தேசத்துல தேவனுக்கு பயந்த ஒரு பெண்ணை கூட்டிட்டு வா. ரெபேக்கா வாரா. முக்காடு போட்டு ரெபேக்கா வாரா. இன்னைக்கு முக்காடு போடலாமான்னு எல்லாம் அந்த யூடியூப்ல இந்த பாஸ்டர்மார் அது போட தேவையில்லை, போடலான்னு பயங்கர சர்ச்சைடா அதெல்லாம். ஆனா கத்தோலிக்க சபை, நம்மட சபை சுருவம் செஞ்சாலும் முக்காடு போட்டு செஞ்சு விடுறது. அது நல்ல எவ்வளவு பாத்தீங்களா? இதெல்லாம் நல்ல விசுவாசம் தானே. ஆமை சொல்ல மாட்டீங்களா? ஒரு ஆமையினும் இல்லை, ஒன்றும் இல்லை போ. இந்த இப்ப சபைகள் எல்லாம் பெரிய பிரச்சனை போகுது. என்னன்னா, முக்காடு போடலாமா போடக்கூடாதா, போடுவது தப்பா சரியா, அதுக்கெல்லாம் பெரிய விளக்கம். ஆனா ரெபேக்கா முக்காடு தான் இருங்க. 40 வயசுல ஈசாக் இப்படி நடந்து வரார். இளையசரை கேட்கிறார், இவர் யாரு என்று. அப்ப ஈசாக்க பார்த்து இளையசர் ரெபேக்காவை பார்த்து சொல்றார், அவரே உன் ஆண்டவன். அப்ப அந்த நேரம் ஆண்டவன் தான் கூப்பிடுவாங்க. ஆண்டவன் அவரை கண்டோன கீழே இறங்கி முக்காடு போட்டு குந்தினாள். அவள் எப்படிப்பட்டாள் தெரியுமா? ஒரு ஒட்டகத்துக்கு 100 குடம் தண்ணி கொடுக்கணும். இளையசர் கொண்டு போன அத்தனை ஒட்டகத்துக்கும் தனியே இறைச்சி தண்ணி கொடுத்தாள். அப்படி பெலசாலி குந்தினாள் முக்காடு போட்டு.
40 வயசுல இப்ப ஈசாக்க பார்த்து தேவன் சொல்றார், என் பயபக்திக்குரியவனே. ஆபிரகாமுக்கு கிடைக்காத ஒரு கிருபை எதனால் தெரியுமா? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அதை தேவன் நீதியாய் கருதினான். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பிரதர், வாரவங்களை உள்ள இருக்க சொல்லுங்க, பின்னால போனா உள்ள இருக்க சொல்லுங்க. எங்க போறாங்கன்னு கேட்டு இருத்தாட்டு. நீங்க அங்க இருந்து என்னத்தை பார்த்துட்டு நிக்கிறீங்க? ஒராக்கள் வாராங்க போறாங்கன்னா போய் பார்க்கணும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. பயபக்தி பாத்தீங்களா? சம்பளம் தருவேன், டொனேஷனும் தருவேன். நீங்க சில நேரங்கள்ல வருஷ கடைசியில் உங்களுக்கு என்ன தருவாங்க? போனஸ். கிறிஸ்டியன்ல விசுவாசிச்சா தேவனால தருவார். பாத்தீங்களா? அவர் விருத்த சேதனம் எடுப்பதற்கு முன்னே தேவனை விசுவாசித்தார். நீங்க ரட்சிக்கப்பட முன்னே தேவனை விசுவாசிக்கலாம். ரட்சிக்கப்பட்டதுக்கு பிறகு எந்த விக்கிரகங்களை அடிக்கும். தேவன் விசுவாசத்தை நீதியாக்க. எங்களுக்கு சுகம் வேணும், அது அவருடைய காரியம், அவருடைய நாமத்தினால கிடைக்கும். அதுக்கு மேல விடுதலை வேணும். என்ன விடுதலை வேணும்? ஆத்தும விடுதலை. புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் புரிய பண்ணுவார். அவர் ரொம்ப நல்லவர். பாத்தீங்களா? ஈசாக்க பார்த்து பயபக்தி. நீங்க பைபிள்ல போய் தேடி பாருங்க, எங்கேயுமே இல்லை. மச்சாக்களை பற்றி இல்லை. யோபு அவ்வளவு பாடுபட்டார், அவரை பார்த்து பயபக்திக்குரியவனே என்று சொல்லல. பழைய ஏற்பாடுல எலியாவை பார்த்து அப்படி சொல்லல, எலிசாவை பார்த்து அப்படி சொல்லல. பெரிய தீர்க்கதரிசிகள் அவங்க. ஆனா ஈசாக்க பார்த்து சொல்றார், பயத்துக்கும் பக்திக்கும் உரியவனே. அப்ப அவன் இந்த உலகத்துல எப்படி வாழ்ந்திருக்கார் பாருங்களேன். அவர் இருதயத்துல தேவனை குறிச்ச பயமும் இருந்திருக்கு, வெளியில பக்தி மார்க்கமும் இருந்திருக்கு. அப்படின்னா என்ன? விசுவாசத்தை ஆத்மாவில வச்சு வாழ்க்கையிலையும் ஒரு விசுவாசத்தோட வாழ்ந்திருக்கார். நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லிட்டு இருக்கல, விசுவாசத்தை வெளியிலையும் காட்டியிருக்கார். ஆண்டவர் நினைச்சா நடக்க சொல்லி. அப்ப இவ்வளவு பாடு இருந்திருக்கு பாருங்க, இவ்வளவு பாடு இருந்திருக்கு. சும்மாவா? இவ்வளவு பாடு, இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு துக்கம், இவ்வளவு கண்ணீர். நான் சொன்ன விழுந்து போன ஊழியர்களை உங்களுக்கு ஆண்டவர் தருவாரு. கவனமாயிருங்க. உங்க வீட்டுல வந்து காட் பிளஸ் வாங்க, அவங்கள்ட்ட கோடும் இருக்காது, பிளஸ்ஸும் இருக்காது. உங்களை பார்த்தோன்னே சிஸ்டர் என்ற உடனே நீங்க சட்டியில கிடக்கிறல அள்ளி வச்சிருவீங்க. தேவ பிதாவேன் அவங்கள்ட்ட ஒன்றுமே இருக்காது. தேவனே கொடுப்பாருத. போ இப்படியா நாக்களை தார, ஏன்னா நீ ஆண்டவர் என்ற வார்த்தை சொல்லங்களை கீழ்படியலே. நீ கீழ்படிஞ்சியா? சபைக்கு வந்தியா? சில பெண்களை பாருங்க, அதர்மமா நிற்பாங்க. என்ன சபை, என்ன சபை, என்ன ஆராதனை, நாங்க தேவனை தேடுறோம். தேடுங்க பாப்போம், எத்தனை வருஷம் வரைக்கும் தேடுறீங்க பாப்போம். சத்தியம் திறக்கப்படும். மட்டக்களப்பில் சத்தியம் பேசுற இடங்களை தேடுங்க. சத்தியம் பேசுற இடங்களை தேடி போங்க. வியாக்கியானம் பேசுறத விடுங்க. சும்மா நாங்க அங்க போனோம், இஞ்ச போனோம், அது அருமையா இருந்தது, குட்டா இருந்தது, அவர் சொல்றலாம் சரிதானே. எல்லாரும் சொல்றது சரிதான், உங்களுக்கு எது சரி? நான் அதை தியானிக்கிறேன். வாய் திறந்து முட்டுக்கால் போட்டு ஜெபிச்சு ஒருத்தால மன்னிச்சிட்டீங்களா? மன்னிப்பு வந்துட்டா நமக்குள்ள. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள கிரியை செய்து ஒரு ஆத்துமாவை காப்பாத்திட்டுமா? நம்முடைய விசுவாசம் ஒரு ஆத்துமாவை தெளிவுபடுத்தி இயேசுக்குள்ள நடத்திட்டோமா? ஒரு ஆத்துமா. இவ்வளவு போராட்டம் பாத்தீங்களா? நம்மளும் தான் போய் இயேசுவை சொல்றோம், எடுபடுது இல்லையே. என்ன விசுவாசம் தூரத்தில் இருக்கு. தேவ நீதியாய் கருதல்ல. வாசிங்க கலாத்தியர் 3:6 அதே வசனம் வருது. கொஞ்சம் வேகமா எடுங்க தம்பி, லேட் ஆகுது. ஆபிரகாமை பாருங்கள், அவர் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டார். இன்னொரு சபைக்கு அவர் எழுதுறார், கலாத்திய சபைக்கு. ரோமர்களுக்கு எழுதிட்டு கலாத்தியருக்கு எழுதுறார். பாருங்க, ஆபிரகாம் அவர் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டார், நம்பிக்கை கொண்டார், அதை கடவுள் அவருக்கு நீதியாக கருதினார்.
ஆகவே ஆகவே நம்பிக்கை கொண்டு வாழ்பவர்களே ஆ, ஆபிரகாமின் மக்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அறிந்து கொள்ளுங்கள். நம்பிக்கை கொள்ளும் பிற இனத்தாரையும் ம். கடவுள் தமக்கு ஏற்புடையவராக்குவார் என்பதை முன்னறிந்துதான் மறைநூல் உன் வழியாக மக்களினங்கள் அனைத்தும் ஆசை இது பெறும். கேளுங்க. அடுத்த ரெண்டாவது விஷயத்தை சொல்றார். ஃபர்ஸ்டுக்கு போனஸை சொன்னார், சம்பளத்தை சொன்னார். ரெண்டாவது என்ன சொல்றாருன்னா, நீ விசுவசிச்சதனால விசுவசிக்காத ஒரு கூட்டம் விசுவாசத்துக்குள்ள வரும். ஆமென். அதான் நான் சொன்னேன், ஈசாக்க பக்தியோடையும் பார்த்தார், பயத்தோடையும் பார்த்தார். பவுல் கலாத்திய சபைக்கு எழுதக்குள்ள கலாத்தியர்கள் பிற ஜாதிகளை ஏற்றுக்கொள்ள, கிறிஸ்தவர்கள் மற்றவங்களை ஒரு மாதிரியா நினைக்கிறார். அவங்கள்ட்ட சொல்ற, நீ விசுவாசமா வாழ்ந்தா இயேசு அவங்க தேடி வருவாங்க. நீ தேடி போனா இயேசு அங்க எடுபட மாட்டார். கிறிஸ்தவர்கள் சாத்திரம் சொல்ற இடத்துல போய் லைன்ல நின்னா இயேசுக்கு அங்க வேலை இல்லை. அவங்க சொல்லுவாங்க, பாத்தீங்களா நீங்க எங்கட இதுக்கு வந்தீங்கன்னா எல்லாம் சரியா போயிடும். நீங்க விசுவாசத்தை இங்க வாழ்ந்து காட்டினா அங்க நிக்கிறவங்க இங்க வந்து நிப்பாங்க. நான் ஒன்று கேட்கிறேன், மன்னிச்சு கொள்ளுங்க, யாரையுமே சாடி பேசல. நம்ம கிறிஸ்தவ கோயில்கள்ல இயேசுவை அறியாத எத்தனை பேருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கப்படுது ஒரு வருஷத்துல? நம்ம ஒருத்தருக்குமே கண் திறக்கப்படல. பார்த்தீங்களா? எங்களுக்கு அப்படி ஒரு கிருபையை தந்தாருன்னா, நான் இயேசுவின் நாமத்தால சொல்றேன், வருஷத்துக்கு 5000 10,000 பேருக்கு ஞானஸ்தானம் நடக்கும். தேவன் அதை எங்களுக்கு திறப்பாருன்னா அது நடக்கும். திறக்காட்டி நம்ம ஒன்றும் செய்யல, அப்படித்தான் இருக்கும். அது பேசினாருன்னா அது நடக்கும். இன்னைக்கு நம்மளோட சர்ச் இல்லையே அப்படி நடக்கிறல்ல. நம்மள்ட்ட விசுவாசம் இல்லை. நம்ம சும்மா விசுவாசம் கோயிலுக்கு வரோம், நம்மளும் தேர் இழுக்கிறோம், அவங்களும் தேர் இழுக்கிறாங்க. நம்மளோட கோயிலுக்கு முன்னாலேயும் பூஞ்சி கடை இருக்கு, அவங்களோட அடையிலையும் பூஞ்சி கடை இருக்கு. நம்மளோட கோயிலையும் ஆடல் பாடல் இருக்கு, அங்கேயும் ஆடல் பாடல் இருக்கு. அவ்வளவுதான். இப்ப தொடங்குவாங்க எல்லா இடத்துலையும். அங்க மஞ்சளும் சிவப்பும், இங்க நீலவும் பச்சையும், நீலவும் வெள்ளையும் கொடி. எவ்வளவுதானே வித்தியாசம்? விசுவாசம் இங்க பரிசுத்த சுற்றுலா, அங்க பக்தி சுற்றுலா. அவ்வளவுதான். நமக்கு ஏப்ரல் மாசம் சுற்றுலா, அவங்களுக்கு மே ஆடி ஆவணி சுற்றுலா, 2 மாசம் தள்ளி. அவ்வளவுதான் விஷயம். பாருங்க, அவர் சொல்றாரு, இந்த வசனத்தை வாசிங்க. விசுவாசம்னா நீங்க சும்மா விசுவாசம் பெரும்பாடுள்ள பெண் ஆடையை தொட்டால் சுகமானால், குஷ்ட ரோகி சுகமானான் என்று சொல்லுவேன் நினைச்சிட்டீங்க போல. பாருங்க, கலாத்தியருக்கு எழுதுற, நம்பிக்கை கொள்ளும் பிற இனத்தாரையும் கடவுள் தமக்கு ஏற்புடையவராக்குவார் என்பதை முன்னறிந்துதான் மறைநூல் உன் வழியாக வழியாக ஜாதிகள் அனைத்தும் ஆசி பெறும். ஆசி பெறும். பாருங்க, நீங்க விசுவாசிச்சா இயேசுவை தெரியாத ஜனங்கள் எல்லாம் ஆசீர்வாதங்களை பெறுவாங்க. சபைக்குள்ள வந்து இங்க இருக்கிறவங்க கர்த்தர் நாமத்தை, இயேசுவின் நாமத்தை அதிகாரமாய் விசுவாசிக்கணும், வாழணும். அது அவர் நீதியா கருதணும். அறியாதவங்க எல்லாம் இங்க வரணும் சபைக்குள்ள. நான் ஒண்ணு கேட்கிறேன், கேளுங்க, கை தட்டாதீங்க, நில்லுங்க. நீங்க போய் யாருக்கு இயேசுவை சொல்றீங்க? அரைச்ச மஞ்சளை திரும்ப அரைக்கிறீங்க, அரைச்ச மாவை என்ன அரைக்கிறீங்க. அந்த மாஸ்டருக்கும் இந்த டீச்சருக்குமே சொல்ல போறீங்க. அவதான் டீச்சர் ஆயிட்டாவே, அவதான் மாஸ்டர் படிச்சு முடிச்சிட்டாரு. அவருக்கு நீங்க போய் என்னடி இயேசுவை சொல்லுவீங்க? குவாலிஃபிகேஷன் அவங்க மேல இருக்கிறாங்க. இல்ல, அவங்களுக்கு அந்த சத்தியம் திறக்கப்படல. ஆரண்டு பார்த்தா அவங்க அடிப்படை கிறிஸ்தவர்கள். என்னட்டு கேட்டா அவங்க சர்ச்சில் படிப்பிக்கிறாங்க, இவங்க போய் சத்தியம் சொல்றாங்க. பைத்தியங்களே, சுகமாகுங்கள். இயேசுவை தெரியாதவங்களுக்கு முன்னால விசுவாசத்தை வாழ்ந்து காட்டுங்க. அவங்க வரட்டுமே, நெருப்பிலையும் கோயிலை சுத்தி நடக்கிறவங்களை வந்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளட்டுமே. இதானே விசுவாசம். ஒன்றும் பேசாது பாரா, முழு பூசணிக்காய் விழுங்கினமாய் இருக்கும். அப்படியே இது என்ன கரைச்சல் இது? நாங்க வந்தமா இயேசுவை தோத்திரம் வேண்டாமா? எங்கட தேவ ரகசியத்தின் ரோஜா, எங்கேயுமே தேவ ரகசியத்தின் ரோஜாக்கு கோயில் இல்லை, பிரகாஷ் தான் வச்சிருக்கார், கும்பிடும் போ. இப்படித்தானே நடக்குது. பக்தி என்ன? என்னையா பக்தினா என்ன? பக்தினா என்ன? 9 நாள் பூசைக்கு போகணும், விதம் விதமாக சாரி கட்டணும், கடைசி நாள்ல பிச்சை சோறு கொடுப்பாங்க, வாங்கி சாப்பிட்டு போகணும். நல்ல பேர் வச்சிருக்காங்க, பிச்சை சோறு. பிச்சையாவே செத்து போ. என்னடா விசுவாசம் கிடையாது. அதுக்கு ஆளை இந்தியாவில இருந்து இறக்கி, அமெரிக்காவில இருந்து இறக்கி, அடிபடி சண்டை பிடி.
அதுக்கு 4 கிழவி ஊருக்குள்ள இருக்கும், கதிரையில இருந்து கொண்டு ஓ அது புலி, ஓ இது புலி. அவ பெரிய இவ, அதுக்கு 4 பைத்தியம். ஓ மேனக்கா, இதானா விசுவாசம்? என்னடி விசுவாசத்தை பேசண்டா நீ? ஐயோ, ஏண்டா மணி ரெக்கார்ட் பண்ற? நான் விசுவாசத்தை எப்படி எல்லாம் பேசுவேன்னு சும்மா விசுவாசம். பேரை கேட்டா அந்திரேயா, சேலை பார்த்தா ஆத்திரமா இருக்கு. பேர் என்ன அந்திரேயா? இடிப்பனோட மூஞ்சில பைபிள் தெரியாது. அந்திரேயா, அந்திரேயா என்ன செய்தாருன்னு தெரியுமா? அந்திரேயாண்டா அந்த அப்போஸ்தலர் தான். என்ன அப்போஸ்தலர் இல்ல, அவர் வேத சாட்சி. அப்பர் சொல்றார் வேத சாட்சி இல்ல, அவர் அப்போஸ்தலர். இன்னொரு ஆச்சு, அவர் புனிதர். முடிஞ்சு, அம்மா சேர்ந்து புனிதர். என்னத்துக்கு பேர் வச்சு அந்திரேயா தெரியாது. அவன் ஆத்திரத்துல பிறந்தவன், அவனுக்கு அந்திரேயாண்டு பேர் வச்சிருக்க. இதான் நம்மளோட விசுவாசம். பாருங்க, அவர் சொல்ற விசுவாசம் வெளியே இருக்கிற வரும் இல்ல. நம்மளோட கோயிலுக்கு ஏன் ஆட்கள் வராங்க? தண்ணி எடுக்க வராங்க. சரியா, அதான் எங்களோட விசுவாசம். அந்த கிணத்தை காப்பாற்றணும், அது எங்களோட விசுவாசம். அங்க குளமே கட்டி வச்சிருக்காங்க. நாம சொன்னாலும் எங்களோட ஊர்ல குளம் இல்லையா? எங்களுக்கு என்ன இது? இந்த இஸ்ரவேல்ல இருக்கிற ஊத்து ஆறுகளை விட எங்களோட ஊர்ல நல்ல குளம் இருக்கேடா. இஸ்ரவேல் அடிமை தேசம். எங்களுக்கு குளத்துல குழி என்றான் எலியா, மண்டைய பட்டி போடுவான் அவனுக்கு. இப்ப இவர் சொன்னாரு, நமக்கு என்ன, அவர் சொல்றதை செய்வோமே. அற்புதம் நடந்தது இல்லையா? விசுவாசம். நம்ம பாருங்க, இந்த கலாத்தியரை கொஞ்சம் கீறி வச்சு வீட்டை போய் வாசிங்க. 4 பேருக்கு உபயோகமா இருக்கு. வாசிங்க கிறிஸ்தோபர் 3:6 வாசிங்க. மச்சான் 6 ஒரு ஆள் வாசிங்க. மச்சான் நீங்க சண்டை பிடிக்காம ஆபிரகாமை பாருங்கள். ஆபிரகாமை பாருங்கள். அவர் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டார். கடவுள் மீது நம்பிக்கை கொண்டார். அதை கடவுள் அவருக்கு நீதியாக கருதினார். ஆகவே நம்பிக்கை கொண்டு வாழ்பவர்களே, ஆபிரகாமை மக்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நம்பிக்கை கொள்ளும் பிற இனத்தாரையும் பிற ஜாதியினர் கடவுள் தமக்கு ஏற்புடையவராக்குவார் என்பதை முன்னறிந்துதான் மறைநூல் உன் வழியாக மக்களினங்கள் அனைத்தும் ஆசி பெறும் என்னும் நற்செய்தியை ஆபிரகாமுக்கு முன்னுரைத்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களால ஆண்டவர் நாம மகிமைப்பட்டு சாட்சிகள் எழும்புவாங்க. இதான் விசுவாசம். என்ன விசுவாசம்? என்னால ஜனங்கள் ரட்சிக்கப்படுவாங்க. நாங்க சொல்றோம் இல்லையா, போய் இயேசுவை சொல்லுங்க, இயேசு அறிவிங்க என்னோட நீங்க எங்களுக்கு விளக்கம். அப்படியா? முதல் இப்படியான மனநோயாளிகள் சுகமாகணும். இந்த இயேசுவை சொல்லாம இருக்கிறவங்க வேற என்ன சொல்ல? நீங்க விசுவாசிச்சா உங்களால அற்புதம் நடக்கணும். சபைக்காக்கள் வரணும். நீங்க ஒரு ஊருக்கு போயிட்டு வந்தாங்க, சனங்கள் வரணும். நாங்க ஒரு ஊருக்கு போனோம், சனங்கள் வருது. இப்ப தேவன் கொண்டு வாரார். எங்களோட விசுவாசத்தை பார்த்து, கிரிகைகளை பார்த்து கொண்டு வாரார். நீங்க உங்களோட வீட்டுல இருக்கிறாங்களே, நீங்க கொண்டு வரல, உங்களோட விசுவாசம் இல்ல. இந்த வசனத்தை கொஞ்சம் தியானிச்சு பாருங்க. அப்படி கொண்டு வரணும் என்றா சண்டை. நான் ஒரு ஆள்கிட்ட கேட்டேன், குடும்ப ஜெபம் செய்யறீங்களான்னு. கொஞ்சம் எல்லாரும் கேளுங்களா, காது கொடுத்து. அவர் சொன்னார், நாங்க குடும்ப ஜெபம் செய்யறாங்க. சரி, உங்களோட வைஃப் ஜெபிப்பாவான்னு கேட்டேன். அவர் இப்படி பேசாம நின்றார். உங்களோட வைஃப் ஜெபிச்சு அதுக்கப்புறம் நீங்க ஜெபிச்சா முடிக்கிறேன்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, நான் இல்லாத நேரங்கள்ல அவர் ஜெபிப்பாவும், நான் இருக்கிற நேரம் அவர் ஜெபிக்கிறது. ஏன்னு கேட்டேன். தெரியா? நான் சொன்னேன், 2 பேரும் ஜெபிக்கிறாங்க நல்ல. அவர் 5 நிமிஷம், நீங்க ஒரு 5 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் ஜெபிச்சா நல்ல இல்லையான்னு கேட்டேன். ஒரு குடும்பத்திலே நடக்காது இது, பாருங்களா. அப்ப குடும்ப செபமாலை அது இல்லை. இப்ப குடும்பம் செபமாலை ஒன்றுமே இல்லை. குடும்பம் இருந்தா தானே செபமாலை சொல்ல. அப்ப அப்ப அவ ஜெபிக்கிறவையா? அவ நான் இல்லாட்டி ஜெபிப்பாவ. அப்ப ஏன் ஜெபிக்கல? தெரியா? நான் ஜெபிக்க சொன்னா ஒரு நாள் ஜெபம் அடிப்புடியா போயிட்டு, ஜெபி அவ பேசாங்க, ஜெபிரி பேசாங்க, ஜெபிரி என்று சொல்லி போட்டு அடிச்சிருக்காரு. அவர் என்னடி ஜெபிக்கல நீ? அவ எழும்பி அவ சும்மா இருப்பாவா? அவ முதல் கறி சோறு சாப்பிட்றவ தானே. இவர் வர முதல் போட்டு கொஞ்சம் சாப்பிட்டு தானே இருப்பாவும்.
அவ அடிச்சிருக்க ஒரு அடியோட ஒரு கட்டியில இருந்து கீழே விழுந்து விசுவாசம் வேணாம் நம்ம ஏன் செபிக்க படுப்பமே. அவ வலது கையிலையும் அடிக்கல, இடது கை அவ இழுத்துட்ருக்காள். இவர் கீழே விழுந்துட்டு தோத்திரம் சரி ஓகே இனி தேவையில்ல நீ விருப்பண்டா ஜெபி நான் விருப்பேன். இப்ப குடும்ப ஜெபம் எப்படி நடக்குன்னா இவர் டக்குனு முழங்கால் போட்டு தோத்திரம் ஆண்டவரே அவ பின்னுக்கு இருந்து ஆமேன் ஆமேன் ஆண்டவர் இன்னைக்கு கரை புளியெல்லாம் தந்தீங்க ஆமேன். இதான் இப்ப குடும்ப ஜெபம். அவ திறக்க அவைய வந்து பிரகாஷ் பிரதருக்கு முன்னுக்கு மட்டும்தான். அதாலதான் நிறைய ஆண்களுக்கு என்னோட பச்சை எரிச்சல். நம்ம ஜெபிக்க சொன்னா ஜெபிக்கால் இல்லை, பிரகாச கண்ட உடனே டக்கண்டு ஆவி இறங்கி. இன்றைக்கு ஒரு ஆளை பார்த்து உண்மையா நான் இந்த முழங்கால இருந்து ஜெபிச்சு தெரியும், நான் ஒரு சிரிப்புக்கு சொல்றேன். ஒரு ஆள் வந்து இந்த முட்டுக்கால இருந்தாவும் அவ இப்படி ஆடுறான். நான் ஒரு தன் ட்ரை பண்ணி பார்த்தேன் 7 மாண்டு என்ன அலையலாம் போயிடலாம். அந்த இடுப்பை வளைச்சு இப்படி எடுத்து இப்படி சொல்ற அளவுக்கு நமக்கு இடுப்பு பெரிய உரலே எங்க வளையுது. அவ பாப்பி நான் கண்ணை அப்படி மூட்டு பார்த்தாட்ட அவ நான் அதுக்கப்புறம் நினைச்சேன் இதால இவள் மெலிஞ்சி கிடக்கா, நம்மளால இந்த எக்ஸசைஸ் ஸ்கூல்ல செய்யலாம். எங்க இருக்கு என்ன எவ்வளவு நாள் உபவாசம் பண்ணிட்டோம், கொஞ்சம் குறைஞ்சிருக்கா தொட்டு தொட்டு பாக்குறேன். கல்லாரிக்கு போகுதும் இல்லை உள்ள. அவள் வந்தாலும் 5 நிமிஷத்துல இப்படி என்றாலும் இப்படி என்றால் எழும்பிட்டு போயிட்டான். நான் கால் கிடக்க குந்திட்டு கிடந்து எழும்பிது யோசிச்சேன் போயது பின்னால் எப்படி இந்த ஸ்டைல பட்டாரண்டு இறங்கிட்டாரே பரிசுத்தாவியானவர். எவ்வளவு மகிமங்கட பீடத்தில் இருக்கி கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அந்த இருக்கிறா தம்பி நம்புட வந்து இருந்துதான் தெரியும். இப்படி இருந்த நான் பார்த்தேன் என்னடா நான் உண்மையா இந்த பீடத்துல இருந்து சொல்றேன் உண்மையா நான் ட்ரை பண்ணி கொடுத்தேன். வரமாட்டேன்றது நான் பார்த்தேன். நமக்கு வராத இஞ்சங்கையும் பிடிச்சிட்டேன்னா நாளைக்கு பெதஸ்தா எல்லாரும் சேர்ந்து நமக்கு ஜெபிக்கணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம் எழும்புடா பிரகாஷ் எழும்பு. என்ன இது நம்மட விசுவாசம் இப்படிதான். பவுல் சொல்ற கலாத்தியருக்கு நீங்க விசுவாசமா இருந்தா தெரியாதவங்க வருவாங்க கோயிலுக்குள்ள. நீங்க விசுவாசமா இருந்தா உங்களை பார்த்து அநேகர் கட்டப்படுவாங்க. உங்களுக்கு தெரியுமா பாதி இடங்கள்ல ஜெப கூட்டம் நாங்க நடத்துறால நடக்குது. உங்களுக்கு தெரியாது. இயேசு சீக்கிரம் வந்து கொண்டிருக்கிறார் எங்களாலதான். இல்லாட்டி அவர் படுத்து உறங்கியிருப்பார் அந்த சபையில். நம்ம இங்க ஒரு கூட்டத்தை போடுங்க, இதோ வருகிறார். நாங்க சொன்னோம் அவர் வந்து முடிஞ்சு. இந்த காலையில ரீகம்பரர் ஒரு பாட்டு படிச்சார். என்ன பாட்டு? ரீகம்பரர் இறங்கி நிற்காரா? அவரை பார்த்து சொன்ன அதெல்லாம் படிக்க என்ன பாட்டு? அவர் உடனே மறந்துட்டார். அவர் சம்பந்தம் இல்லாத ஒரு பாட்டு எடுத்து படிச்சார். என்ன பாட்டு படிச்சீங்க பிரதர்? என்னது? அவர் படிக்கிறார் கிருபை இல்லாம வாழ தெரியா. நான் சொன்னேன் இதெல்லாம் பழைய பாட்டு. இப்ப நமக்கு கிருபெல்லாம் கிடைச்சி நம்ம நல்லா வாழ்ந்து ஆசீர்வாதம் இருக்கிறோம். இந்த கிருபை இல்லாம கிருபை எப்படி சொல்லாதீங்க. நமக்கு நிறைய கிருபை தந்துட்டார் பாருங்க இல்லையா? இது ஆரம்ப பாட்டையா. இப்ப நம்ம படிக்கணும் அப்படி அப்படி இறங்குற மாதிரி படிக்கணும். பாடி நம்ம சொல்றது சுவிசேஷ பாட்டா இருக்கணும். அது இல்ல இது இல்லைன்றலாம் பாட்டு படிக்கப்பட. நம்மள நிறைவாய் அவர் ஆசீர்வதிச்சு சத்தியத்தினாலே கட்டி எழுப்பி இருக்கிறாருங்க. சும்மா பாட்டை கூட நிதானமா படிக்கணும் சபையில. சும்மா எடுத்து அதையும் இதையும் மியூசிக் நல்லா இருக்கு குரல் வள நல்லா இருக்குலாம் படிக்கப்படா. சத்தியத்தை சொல்ற மாதிரி படிக்கணும். ஜனங்கள் கட்டி எழுப்பப்படணும். ஒரு 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 நோயை பற்றி படிச்சா அந்த பாட்டை கேட்டு சுகமாகணும். சும்மா அப்படி கேளுங்க. இந்த சபையில எப்பயும் இது இருக்கணும். போட்டோ போட்டு இவர் வருகிறார் வாருங்கள் ஒரு நாளும் கூப்பிடப்படாது. இயேசு மகாராஜா இருக்கிறார். தூசு துரும்பு நின்று ஜெபிச்சாலும் அவர் வருவார். அப்படித்தான் ஜனங்களை கட்டணும். இந்த போட்டோலாம் போட்டு வருகிறார் வாருங்கள் வாருங்கள் எங்க வருவார்? சும்மா போய்த்து வாரதான் சிரிச்சிட்டு அவர் வர மாட்டார். இவர் போட்டோல இவர் வந்துட்டார், அவருக்கு வேலை இல்லையே.
சென்னையில ஒரு கூட்டம் நடந்திருக்கு, பெந்திகோஸ்தே சபை கூட்டம் உண்டு. நான் பார்த்து ஆடி போயிட்டேன். இந்த இருக்கிற பாக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பாக்ஸ் மாதிரி 100 பாக்ஸ் கட்டியிருக்காங்க அப்படி நீளத்துல. காலையிலேயும் சொன்னேன், இந்த மனசு அப்படி பாதிச்சது. அது அந்த கூட்டத்துல ஒரு பிரசங்கியார பேர் இல்ல பாருங்க, 1,00,000 பேர் வந்திருக்காங்க ஆராதிக்க. எந்த பெரிய சர்ச் அது, ஒரு பிரசங்கிற பேர் போடல. அங்க 4 வயசான ஐயா நிக்கிறாங்க, சீப்பா போட்டு வேட்டி கட்டிட்டு. அதுல 6 பிரசங்கம் 6 ஜெபிச்சேன்னு தெரியும். அவ்வளவு ஜனம் ஒயிட் அண்ட் ஒயிட்ல வந்து ஆராதிச்சிருக்குது. இரவு 2 மணிக்கு அந்த கோயில் கூட்டம் முடிஞ்சிருக்கு. அந்த ரோட் எல்லாம் ஆண்டவர வார்த்தையை போட்டு 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 பேனர் வச்சு, போலீஸ் சர்வீஸ், அந்த பகுதியில இந்த மேயர் உட்பட பலர் இறங்கி வேலை செஞ்சிருக்காங்க. ஒரு பேர் சொல்லல, ஊழியக்காரர் பேர் மோகன் சிவாரார், அந்த சிவாரார் ஒன்றுமே இல்லை. யாருடைய தெரியாதவங்க நின்று ஜெபிச்சிருக்காங்க. அவ்வளவு அக்கினி அபிஷேகம் இறங்கி ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. இதான் வார்த்தையின் மகத்துவம், இதான் வார்த்தையின் மகிமை. நம்ம வார்த்தையை பேசினா பிற ஜாதிகள் வருவார்கள். நம்ம ஒரு ஆளை வேஸ்ட் பண்ணி அவர் ஜெபித்த நடக்க நம்மள அப்படி திருடப்பட்டிருக்க விசுவாசத்துல. பேனர் போட்டு இவர் வருகிறார், சுகமாக்க வருகிறார். அவரால் என்ன சுகமாக்கல? நான் சொல்றேன், சபை நடத்துறேன்னா பட்டினி கிடந்து பசி கிடந்து அழுது புலம்பி கூட கேன்சரை கியூர் பண்ண முடியாம இருக்குது சபையில. கதறம் கிடந்து ஆண்டவரே ஒரு 10 பேர் எழுப்பி விடுங்கப்பா, புறஜாதிகள் வரட்டும். அவருடைய வெயிட் பண்ணி பார்த்து கொண்டிருக்கார். இன்னும் கூட அப்படி இல்லாம எப்படி விசுவாசம் வரும்? சும்மா விசுவாசம் எப்படி வரும்? எப்படி விசுவாசம் வரும்? நான் ஏன் இதெல்லாம் பேசுறேன்னா, நீங்க தெளிவா புரிஞ்சு கொள்ளணும் சத்தியத்தை. நீங்களும் மாய்மாலங்களுக்கு பின்னால போய் அங்க வருதிஞ்ச ஓடி போய் மதிலுக்கு பின்னால நின்று இப்படி பார்த்துட்டு வராதீங்க. போன் பார்த்து கொண்டு சுவிசேஷம் கேட்டுக்கொண்டு, சிரிச்சு கதைச்சு கொண்டு சுவிசேஷம் கேட்டுக்கொண்டு, கீரை கடைக்குள்ளையும் கிழங்கு கடைக்குள்ளையும் போய் சாப்பிட்டு கொண்டு சுவிசேஷம் கேட்டு, இப்படி எல்லாம் சுவிசேஷம் இல்லை. சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு நம்ம வாழ்ந்தா புறஜாதிகள் தேடி ஓடி வரணும். அங்க ஒரு ஆமைன்னு சொல்ல மாட்டேன்றீங்க. அதே அவங்க வர இஞ்சி இடம் காணாம கிடந்து நாங்க அவதிப்படுறோம். அவங்க வர தேவன் அகலப்படுத்துவார், நீளப்படுத்துவார், உயரப்படுத்துவார், செய்து முடிப்பார். நான் என்னைக்கு இந்த சத்தியங்களை பலர் எதிர்த்தாலும் பரவாயில்ல என்று பேசிக் கொண்டிருக்கிறேன். இதன் மேல கத்தர் கட்டுவார் பாருங்க, ஸ்ட்ராங்கா பலர தேவன் நாம மகிமைப்பட கட்டுவார். ஏமலாந்திகளாகவே இருக்கும். இந்த சபையில புளிப்பர் அப்பங்களாகவே இருக்கும். ஆண்டவர் சொல்றார், புளிப்பற்ற அப்பங்களை ஆயத்தப்படுத்துங்கள். ராஜா வருகிறதும் தெரியாது, போறதும் தெரியாது, அவர் வந்து போயிருவார். அது ஐயா பாஸ்காக்கு ரெடி பண்ணுங்க சொன்னார். நீங்க போங்க, எல்லாம் ஆயத்தம் பண்ணி வைக்கப்பட்டு இருக்கிறது. லூக்கா சுவிசேஷம் 22 படிச்சு பாருங்க. சீசரோட சொல்ல, நீங்க போங்க, எல்லாம் ஆயத்தப்படுத்தப்பட்டு இருக்கிறது. நீங்க எதுவுமே ஆயத்தப்படுத்த தேவையில்ல. போதகருக்குரிய ஆட்டுக்குட்டி எங்கன்னு கேளுங்க, கட்டி கிடக்கும், எடுத்துட்டு போங்க. மேல் அறையில் எல்லாம் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கு. கிறிஸ்தவர்களுக்கு எல்லாம் ஆல்ரெடி ஆயத்தப்படுத்தப்பட்டு இருக்கிறது. நம்ம பயப்பட தேவையில்ல. விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்போம். கரத்தை உயர்த்தி அல்லேலூயா சொல்லணும். அதுக்கு முதல்ல 3 நேரம் குடும்பமா ஜெபிக்கணும். நல்லா சேமால சொல்லுங்க சரி, நல்லா திருந்தாதி சொல்லுங்க சரி, நல்லா பைபிள் எடுத்து வாசிங்க சத்தம் போட்டு, முழங்கால் போட்டு ஒரு 10, 15, 20 அரை மணி நேரம் ஜெபிங்க. அதுக்கு பிறகு பாருங்களேன் உங்களோட வாழ்க்கை எப்படி கட்டப்படும். ஜெபமே இல்லை, பைபிளே தொடரல, பூசைக்கே போறல, நற்கருணையே எடுக்கிறல, கிறிஸ்தவ வாழ்க்கையே இல்ல, பாவ சங்கீதனமே கேட்கறது இல்ல, பாவ மன்னிப்பு என்றது சர்ச்சில் போய் இருந்து ஜெபிக்கிற பழக்கமே இல்லை. துன்பம் வராம என்ன வரும்? எனக்கு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, ஏன் அதை போதிக்க பயப்படுறோம்? விழுந்து போனவங்கட காணிக்க வேலைக்காகாது. விழுந்து போனவங்கட காணிக்கையை எடுத்து சன்மானம் பெறாதீங்க. யாக்கோபு சன்மானம் அனுப்பி வைத்தான், அதை விரும்பல தேவன். ஆத்த கடந்து போய் ஜெபிச்சான், அதுதான் விரும்பினார். காலையில நான் சன்மானத்தை பற்றி பேசுறேன். விசுவாசம் இல்லாத எந்த விசுவாசத்தை செயல்ல காட்டு. 3 வாக்குத்தத்தம் தான் பேசியிருக்கிறேன். தொடக்க நூல், ரோமர், கலாத்தியர். முழங்கால் போடுவோமா?